This conference will now be recorded. VNet கிரியேட் பண்ணிடுங்க. VNetல சப்நெட் கிரியேட் பண்ணுங்க. சப்நெட்ல சப்நெட் A, சப்நெட் B. ஒரு டேட்டா சென்டர் இருக்கு. இந்த டேட்டா சென்டரையும் அசூர் கிளவுடையும் நம்ம பேச வைக்கணும், அதாவது கம்யூனிகேட் பண்ணணும். அசூர்ல இருக்கக்கூடிய சர்வீசஸ் வந்து VNet, அதாவது டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய சர்வீசஸ் சர்வர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய ஒரு ஏதோ சர்வர் VNetல இருக்கக்கூடிய சப்நெட்குள்ள இருக்கக்கூடிய ஒரு BM ஆக்சஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் வந்து நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. போன தடவை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ரவுட் அண்ட் எக்ஸ்பிரஸ் ரவுட் சர்க்கியூட். கரெக்டா? எக்ஸ்பிரஸ் ரவுட் அப்படின்னா என்ன, எக்ஸ்பிரஸ் ரவுட் சர்க்கியூட்னா என்ன? ஸோ எக்ஸ்பிரஸ் ரவுட்டுக்கும் எக்ஸ்பிரஸ் ரவுட் சர்க்கியூட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஞாபகம் இருக்கா? எக்ஸ்பிரஸ் ரவுட்டுக்கும் எக்ஸ்பிரஸ் ரவுட் சர்க்கியூட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எக்ஸ்பிரஸ் ரவுட் சர்க்கியூட்னா சர்வீஸ் ப்ரொவைடர் மூலியமா அதாவது சர்வீஸ் ப்ரொவைடர் வழியா போறீங்க. ஸோ ப்ரொவைடர் இருக்காங்க. ஸோ கனெக்ஷன் ப்ரொவைடர் வழியா நீங்க போறீங்க. ஏர்டெல் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும், சென்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல், BSNL இருக்காங்க. எக்ஸ்பிரஸ் ரவுட் சர்க்கியூட் வந்து ப்ரொவைடர் வழியா போறது. எக்ஸ்பிரஸ் ரவுட் டைரக்ட், அதாவது நீங்க கனெக்ட் பண்றது டைரக்ட் அப்படின்றது வந்து there's no ப்ரொவைடர் இருக்காங்க, ஆனா நீங்க அவங்களை பார்க்க முடியாது. ஆக்சுவலா ப்ரொவைடர் இருக்காங்க. ப்ரொவைடர் இல்லாம அசூரியோ டேட்டா சென்டருக்குள்ள ஒவ்வொரு டேட்டா சென்டருக்குள்ள கேபிள் லே பண்ண முடியாது, சரிங்களா? ஆனா இப்போ ப்ரொவைடர் இருக்கான ப்ரொவைடர் வழியா நீங்க போக வேண்டாம். யூ டைரக்ட்லி கம்யூனிகேட்டட் டு அசூர். அசூரில் நீங்க சப்போர்ட் கொடுத்தாலும் அவன் எடுத்த உடனே 10 Gbps கனெக்ஷன் கொடுப்பான். 10 Gbps டு 100 Gbps மேல போறான். ஓகே, 100 Gbps போறான். எக்ஸ்பிரஸ் ரூட் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் டு கம்யூனிகேட் த டேட்டா சென்டர் அண்ட் அசூர். அசூரியும் நீங்க டேட்டா சென்டர் கனெக்ட் பண்றதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இது. ஸோ மெயின் ஹெவி டேட்டா பேஸ், ஹெவி டேட்டா ஒர்க் லோட் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் செலக்ட் எக்ஸ்பிரஸ் ரூட். ஹெவி வெயிட்டேஜ் உள்ள டேட்டா வந்து ரொம்ப ஹையஸ்ட் டேட்டா இருக்கு கிளவுட்ல, நான் வந்து நிறைய டேட்டா மூவ் பண்ண போறோம் கிளவுடுக்கு. இப்போ சர்க்கியூட்டை விட ரொம்ப பிளெக்சிபிளாகவும் பேண்ட்வித் அதிகமாகவும் கிடைக்கிறது எக்ஸ்பிரஸ் ரூட். எக்ஸ்பிரஸ் ரூட் அப்படின்றது அசூரோட ஒரு பிரைவேட் லிங்க். இட்ஸ் நாட் இன்டர்நெட் கிடையாது, பப்ளிக் வழியா போகாது, இட்ஸ் பிரைவேட் லிங்க். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து VPN. இன்னொரு ஆப்ஷன், டேட்டா சென்டரையும் கிளவுடையும் கனெக்ட் பண்றதுக்கு எக்ஸ்பிரஸ் ரூட் ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா, இன்னொரு ஆப்ஷன் வந்து VPN கேட்வே வழியா போறோம். VPN கேட்வே கண்டிப்பா பிரைவேட் எல்லாம் கிடையாது, பப்ளிக் தான், இன்டர்நெட் தான். இன்டர்நெட்டுக்குள்ள பிரைவேட், VPNாலே பிரைவேட் தான், ஆனா பட் பப்ளிக் வேணும். இன்டர்நெட் இல்லாம ப்ரொவைட் பண்ண முடியாது. வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் அப்படின்றது தான் VPN. அசூர்ல பொறுத்த வரைக்கும் நீங்க அசூருடைய கான்செப்ட்ல, அசூருடைய என்விரான்மெண்ட்ல எனக்கு ஒரு டேட்டா சென்டர் இருக்கு. இந்த டேட்டா சென்டரையும் அசூர் கிளவுடையும் நான் கனெக்ட் பண்ணேன். டேட்டா சென்டரையும் அசூர் கிளவுடும் கனெக்ட் பண்ணேன். அப்ப அசூர்ல நீங்க ஒரு VNet கிரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த VNetல ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு சப்நெட்டுக்கு வந்து கேட்வே சப்நெட் அப்படின்னு நீங்க தனியா கிரியேட் பண்ணணும். ஸோ கேட்வே சப்நெட் வந்து எஸ்பெஷலி யாரெல்லாம் வந்து அசூர் விட்டு வெளியில போனோமோ அவங்கலாம் கேட்வே சப்நெட் இருப்பாங்க. அப்போ விர்ச்சுவல் கேட்வே இங்க கேட்வே சப்நெட்ல கிரியேட் பண்ணோம். இந்த கேட்வே சப்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், உங்களோட கஸ்டமர் கேட்வே கனெக்ட் பண்ண போறோம். கஸ்டமர் கேட்வேனா ரவுட்டர் கனெக்ட் பண்ணா இந்த கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கறது யாரு அப்படின்னு கேட்டா VPN கனெக்ஷன். இதான் VPN டனல். அப்போ VPN டனல் வழியா ஸோ யூ கேன் கம்யூனிகேட் டு த டேட்டா சென்டர். திஸ் இஸ் நாட் அ பிரைவேட் கனெக்ஷன் தான், ஆனால் பப்ளிக் வழியா கம்யூனிகேட் பண்றதுக்கான ஆப்ஷன். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம், அசூர்ல விர்ச்சுவல் கேட்வே கிரியேட் பண்ணோம். செகண்ட் நம்ம என்ன பண்ணோம், ரெண்டாவது நம்ம விர்ச்சுவல் கேட்வே கிரியேட் பண்ணி கேட்வே சப்நெட், VNet சப்நெட், கேட்வே சப்நெட் எல்லாமே கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணிட்டு இதை நம்ம டேட்டா சென்டர், அதாவது கிளவுட் டேட்டா சென்டர், அதாவது உங்களுடைய ஆன் ப்ரிமிஸ் டேட்டா சென்டர் கனெக்ட் பண்ற மாதிரி நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ கஸ்டமர் கேட்வே, இதுக்கு நடுவில் லோக்கல் கேட்வே ஒன்று இருக்கு, லோக்கல் கேட்வே கிரியேட் பண்ணோம். தேர்ட், அதுக்கப்புறம் தான் VPN கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அதுக்கு அடுத்தது UDR எழுதும், யூசர் டிஃபைன்ட் ரூட்டிங் எழுதும். இங்க இருந்து யார் எங்கெல்லாம் எங்க இருக்கிற சர்வீஸ் எல்லா சர்வீஸையும் ஆக்சஸ் பண்ணிட முடியுமா, ஸோ யாரெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதுறது UDR. ஸோ இதுக்கு முதல்ல ரெண்டு ப்ரீ ரெக்வஸ்ட், VNet இருக்கணும், சப்நெட் இருக்கணும். அந்த சப்நெட்ல கேட்வே சப்நெட் கண்டிப்பா கிரியேட் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு விர்ச்சுவல் கேட்வே வந்து பிளேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், விர்ச்சுவல் கேட்வே எடுத்த உடனே கிரியேட் பண்ணிடலாம். ஏன்னா விர்ச்சுவல் கேட்வே கிரியேட் ஆகிறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லி அசூர் சொல்றான். மினிமம், அதாவது 45 மினிட்ஸ் எடுத்துக்கும், டைம் எடுத்துக்கும். ஸோ அசூர்ல நீங்க ஒரு விர்ச்சுவல் கேட்வே கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இட் வில் டேக் 45 மினிட்ஸ் டு கம்ப்ளீட் த விர்ச்சுவல் கேட்வே கிரியேஷன். ஸோ அசூர் virtual network gateway
gateway creation time. So our statement வந்து creating a gateway after taken 45 minutes or more. Okay, எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த டாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து 45 மினிட்ஸ் ஆகும் விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே கிரியேட் பண்ணும். 45 மினிட்ஸ் ஆகும்னா அதனால நம்ம எடுத்த உடனே கிரியேட் பண்ணோம். அப்பதான் அந்த கிளாஸை நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு விநெட் கிரியேட் பண்ணோம், ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணோம், விநெட் சப்நெட் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம கேட்வே கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு மெயின் திங். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு விநெட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க், கிரியேட் த விர்ச்சுவல் நெட்வொர்க். விநெட் -100. சப்நெட் வந்து நான் வந்து நேம் வைக்கிறேன் prod-subnet. So fine, create பண்ணிட்டேன். Next create. create the virtual network. இந்த virtual network create பண்றோம். ஸோ அதுக்கு நடுவில் நம்ம இந்த டாக்குமெண்ட்டே லேர்ன் பண்ணுவோம். ஸோ இதுல என்னென்னலாம் கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே, அதோட கனெக்ஷன், அதோட டைப், என்னென்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃபைன். விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே டாக்குமெண்டேஷன். ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே எடுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலா எதுக்காக கேட்வே கிரியேட் பண்றோம், எதுக்காக பண்றோம் அப்படின்னா, create a encrypted cross premises connection to your virtual network from on premises location. எல்லா டிராஃபிக்கும் என்கிரிப்டடா இருக்கும், செக்யூரா இருக்கும். ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே நீங்க என்ன பண்ணலாம்னா சைட் டு சைட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். சைட் டு சைட் கனெக்ஷன். எக்ஸாக்டா வாட் இஸ் சைட்? சைட் அப்படின்றது ஒரு டேட்டா சென்டர் இல்லை லொகேஷனோ எடுத்துக்கலாம். சைட்ன்றது பிசிக்கலி ஐடென்டிஃபை பண்றது. சைட்ன்றது பிசிக்கல். ஒரு சைட் அப்படின்னு சொன்னா நெட்வொர்க்கிங்ல ஒரு பிசிக்கல் லொகேஷன் இருக்கும். ஓகே, ஒரு சைட்ல தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அப்ப நீங்க கிரியேட் பண்ற கனெக்ஷன் வந்து சைட் டு சைட் கனெக்ஷன். ஸோ நீங்க கிரியேட் பண்ற கனெக்ஷன் வந்து சைட் டு சைட் கனெக்ஷன். நல்லா புரிஞ்சுங்க. சைட் அப்படின்றது பிசிக்கலி லொகேஷன் அப்படின்னு அர்த்தம். மைண்ட்ல வச்சுங்க. நெட்வொர்க்ல சைட் அப்படின்னா ஒரு பிசிக்கல் லொகேஷன். அப்ப VPN யூஸ் பண்ணி, அதாவது VPN கேட்வே யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், சைட் டு சைட் கனெக்ஷன் கிரியேட் பண்ணலாம். பாயிண்ட் டு சைட்டும் கிரியேட் பண்ணலாம். பாயிண்ட் டு சைட் அப்புறம் பார்க்கலாம். வாட் இஸ் சைட் டு சைட் அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஸோ விநெட் கிரியேட் ஆயிடுச்சு. கிளிக் பண்ணுங்க. இப்போ நமக்கு என்ன தேவை, கேட்வே சப்நெட் தேவை. ஸோ கேட்வே சப்நெட் கிளிக் பண்ணுங்க. இந்த கேட்வே சப்நெட்டுக்கு ஒரு ரேஞ்ச் கொடுங்க. நான் வந்துட்டு ஒரு ரேஞ்ச் கொடுக்குறேன். ஸோ கிரியேட் த கேட்வே சப்நெட். நான் சொன்ன மாதிரி கேட்வே சப்நெட் இட்ஸ் எக்ஸ்பெஷலி ஒன்லி டு யூஸ் விநெட் விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வேக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர்லாம் நீங்க மாற்ற முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல இதுக்கு இன்னொன்னு கேட்வே சப்நெட்லாம் கிரியேட் பண்ண முடியாது. ஒரு விநெட்டுக்கு ஒன்று தான். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வேக்கு போங்க. ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே. ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே ஆப்ஷன் வரும். இது எதுக்காக அப்படின்றத போட்டுப்போம். நல்லா புரிஞ்சுங்க. Azure through சைட் டு சைட் VPNக்காக நம்ம பண்றோம். ஓகே, இப்போ நம்ம விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே தான் கிரியேட் பண்றோம். ஆனா இதை என்ன பர்பஸ் யூஸ் பண்ண போறோம் இனிமே தான் தெரியும். இப்போ இந்த கேட்வே யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க, நான் என்ன பண்ண போறேன், VPN கனெக்ஷனா எக்ஸ்பிரஸ் ரூட்டா ஃபர்ஸ்ட். ஸோ என்னோட கேட்வேக்கு பேர் வைக்கிறேன் VGW-100. ஓகே, இது எந்த லொகேஷன்ல பண்றோம், ஈஸ்ட் US. கவனமா பார்த்துட்டே வாங்க. இதுல உங்க விநெட்டை கிரியேட் பார்க்கணும். விநெட் இது பாருங்க. இந்த விநெட்டை செலக்ட் பண்ணோன்னா அது சப்நெட் அப்லோட் பண்ணி கேட்வே சப்நெட்டுக்குள்ள போய் பிளேஸ் ஆகிடும். ஏன்னா எப்பயுமே விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே நீங்க கிரியேட் பண்ண போற இந்த கேட்வே அந்த விநெட்டை செலக்ட் பண்ணிட்டா உடனே அது கேட்வே சப்நெட் தான் செலக்ட் பண்ணும். இதான் அதோடைய டிஃபால்ட். இதுல இத்தனை ஆப்ஷன் இருக்கு. கேட்வே பேசிக், GW2 வெர்ஷன் 3 அப்படின்னா நிறைய இருக்கு. அதை பத்தி இங்க இருக்கு. ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது. ஸோ இது வந்து ஸ்பீடு, அதுக்கப்புறம் எவ்வளவு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இது வந்து ஸ்கியூ, அதாவது எவ்வளவு இருக்கு, அதாவது பொருள், அந்த பொருள் ஸ்டாக் யூனிட் எவ்வளவு இருக்கு. இந்த கேட்வே எடுத்தா பேசிக் டைப் எடுத்தீங்கன்னா 10 கனெக்ஷன், சைட் டு சைட் கனெக்ஷன் 10 எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். பாயிண்ட் டு சைட் வந்து 128 கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஓகே, S2Sனா சைட் டு சைட் கனெக்ஷன். ஸோ எவ்வளவு GBPS, எவ்வளவு MBPS உங்களால கனெக்ட் பண்ண முடியுன்ற வெரைட்டி ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ணீங்க. இதுல என்ன காட்டுதுன்றதை மட்டும் பாருங்க. நான் வந்து VPN கனெக்ஷன் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன், இல்ல 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். டிபெண்ட்ஸ் ஆன் த கேட்வே, டிபெண்ட்ஸ் ஆன் த கனெக்ஷன். ஓகே, நான் என்ன டிஃபால்ட்டா வருதோ அதை மட்டும் எடுத்துக்கிறேன். சரி, மறுபடியும் நான் கேன்சல் பண்றேன். கிரியேட் த கேட்வே. என்னுடைய கேட்வேக்கு பேர் வைக்கிறேன் VGW-100. ஸோ நான் என்னோட லொகேஷனை சொல்றேன், ஈஸ்ட் US.
இதுல இதுதான் டிஃபால்ட்டா வருது. என்னோட விநெட்டை செலக்ட் பண்றேன், அது கேட்வே செலக்ட் பண்ணி. ஸோ இதுல ரெண்டு ஷோ பண்றோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா விபிஎன்கா என்ன கேட்வே டைப்னு சொல்லிட்டு, கேட்வேல ரெண்டு டைப் இருக்கு, விபிஎன்காவா எக்ஸ்பிரஸ் ரூட்டுக்காவா. விபிஎன்ல ரெண்டு டைப் இருக்கு, ரவுட் பேஸ்டு விபிஎன், பாலிசி பேஸ்டு விபிஎன். ரவுட் பேஸ்டு விபிஎன் பாலிசி பேஸ்டு விபிஎன் நம்ம படிக்கலாம். இப்போ வந்து டிஃபால்ட்டா ரவுட் பேஸ்டு விபிஎன் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் கேட்வே டைப் எக்ஸ்பிரஸ் ரவுட்டர் மாத்திட்டேன்னா இந்த விபிஎன்கான ஆப்ஷன்ஸ் எதுவுமே வராது. ஓகே, விபிஎன்கான ஆப்ஷன்ஸ் எதுவும் வராது, அந்த ஸ்கியூ வராது, எதுவுமே வராது. ஏன்னா நீங்க எக்ஸ்பிரஸ் ரூட்டர் சொல்லிட்டீங்க, இந்த கேட்வே நான் எக்ஸ்பிரஸ் ரூட்டுக்காக கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா விபிஎன்கான ஆப்ஷன் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே நீங்க பிளேஸ் பண்றீங்கன்னா அது ஒரு பப்ளிக் ஐபி வாங்கும். மைண்ட்ல வச்சுங்க, அது ஒரு பப்ளிக் ஸ்டாட்டிக் ஐபி வாங்கும். எலாஸ்டிக், அதாவது பப்ளிக் ஐபியை ஸ்டாட்டிக்கா வாங்கும். ஸோ சார் அந்த எக்ஸ்பிரஸ் ரூட் வந்து பை டிஃபால்ட்டா சர்க்யூட்ல இருக்குமா இல்ல டைரக்ட்ல இருக்குமா? சாரி, சர்க்யூட். எக்ஸ்பிரஸ் ரூட் டைரக்ட்னு போனாதான் டைரக்ட். நீங்க வெறும் எக்ஸ்பிரஸ் ரூட்னு சொன்னா சர்க்யூட் தான். ஓகே ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஆஸ் யூஷுவல் விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வேயோட பப்ளிக் ஐபி நம்ம கொடுக்குறோம், பப்ளிக் ஸ்கியூ கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஸோ டேக் நேம் VGW production true. சும்மா இந்த மாதிரி டேக் போட்டுங்க. ஸோ கிரியேட். இப்போ நான் வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே கிரியேட் பண்றேன். மறுபடியும் சொல்றேன், வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே ஃப்ரீ டயர்ல வராது. ஓகே, ஃப்ரீ டயர் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ற வரைக்கும். இப்போ நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு இன்னும் பெருசா இருக்காது. 1 ஹவர் கழிச்சு உங்களுக்கு நார்மல் பில்லிங் வரும். ஓகே, அப்படின்னு யோசிக்காதீங்க, ஐயோ இனிமே ப்ராக்டிஸே பண்ணக்கூடாது, காசு வந்துடும். செலவு பண்ணாம எதையும் கத்துக்க முடியாது, அது மைண்ட்ல வச்சுங்க. நீங்க செலவு பண்ணி தான் ஆகணும், பில்லிங் செலவு பண்ணி தான் ஆகணும். ரொம்ப வராது, ஒரு 20 rupees அப்படி வரும் 1 hour. ப்ராக்டிஸ் பண்றதுனால தான் அப்படிதான் பண்ணி ஆகணும். அசூர் இட்ஸ் நாட் அ ப்ராக்டிசிங் என்விரான்மெண்ட். ஓகேங்களா, அசூர்ல நான் போய் கத்துக்கிறேன் அப்படின்னா அசூர் கத்துக்கிறதுக்காக உங்களுக்கு சர்வர், ரவுட்டர், டிவைஸ்லாம் வாங்கி இல்லை. ஸோ நீங்களும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இதை எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ டெப்ளாய்மெண்ட் ப்ராக்ரஸ் நடக்குது. நல்லா கேட்டீங்க, இந்த டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் 45 minutes ஆகும், கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஸோ அதனால தான் முதல்ல இதை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த விபிஎன் கேட்வேல என்னென்ன டைப் இருக்கு, அதுக்கப்புறம் சைட் டு சைட் கனெக்ஷன்ஸ்னா என்ன, ஓகே இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு போகலாம். இது எப்படி கிரியேட் பண்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் டாக்குமெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதுதான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகேவா, இட் டேக்ஸ் 45 minutes ஃபுல்லி கிரியேட் அண்ட் டெப்ளாய் முடியறதுக்கு 45 minutes வரும். சரி, வாட் இஸ் பிஜிபி? நீங்க நான் வந்து கிரியேட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் காமிச்சிருக்கோம், மேபி அதை நீங்க ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ ஓகேவா, ஸோ அந்த கிரியேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கான்ஃபிகர் பிஜிபி அப்படின்னு வருது. வாட் இஸ் பிஜிபி ஒண்ணு, அப்புறம் ஆக்டிவ் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் வரும். ஆக்டிவ் மோட் எனேபிள். அதுக்கப்புறம் ரவுட் பேஸ்ட் விபிஎன், பாலிசி பேஸ்ட் விபிஎன், இதெல்லாம் தான் நம்ம இப்போ லேர்ன் பண்ண போறோம். சரியா, அது கிரியேட் ஆகிற அந்த 45 minutesல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ சொல்லுங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்கேயாவது இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாட் பிஜேபி, பிஜிபி. ஓகே, பிஜிபி அப்படின்னு ஒரு வேர்டு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ராட்வே பார்டர் கேட்வே புரோட்டோகால் தானே, சிசிஎன்ல கேள்விப்பட்டிருக்கேன் ரவுட்டிங்ல. ஆனா யூஸ் பண்ண சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். மற்றவங்க வேற ஏதாவது ஸ்டேட்மெண்ட், எனி அதர் ஸ்டேட்மெண்ட்? நோ, எஸ். இல்ல, அந்த ரவுட்டர்ல யூஸ் பண்றதுல பார்டர் கேட்வே புரோட்டோகால் தானே. விர்ச்சுவல் கேட்வே கரெக்ட். நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் நான் என்ன கேட்டிருக்கேன், நான் என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள் தான், கேள்விப்பட்டிருக்கீங்களா அவ்வளவுதான். நீங்க சொல்றதுல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மத்தவங்க இல்ல, இது வந்து ரவுட்டர் தாங்க கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப விர்ச்சுவல் கேட்வேன்றது என்ன? கேட்வேன்றது நான் ரவுட்டர் தான் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன், கரெக்ட் தானே? அசூர்ல கேட்வேன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே அது ரவுட்டர் அப்படின்றது தான் நான் சொல்லியிருக்கேன், கரெக்ட் தானே? நீங்க ரவுட்டர்னு தேடவே முடியாதுங்க. கிளவுட்ல ரவுட்டர் அப்படின்னு அசூர்லயும் கிடையாது, ஏடபிள்யூஸ்லயும் கிடையாது. ரவுட்டர் அப்படின்றத எதுவுமே கிடையாது. ரவுட்டர்ல ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணலாம், அவ்வளவுதான். ரவுட்டர் கிரியேட் பண்ண முடியாது. ஆனா ரவுட்டர்ல ரவுட் டேபிள் எழுதலாம். ரவுட்டருக்கு பதிலா கேட்வேன்னு போட்டீங்கன்னா நிறைய கேட்வே ப்ராடக்ட் இருக்கு. கேட்வேன்னு ஒரு வேர்டு வந்துச்சுன்னா லோக்கல் கேட்வே, அப்ளிகேஷன் கேட்வே, நெட்வொர்க் கேட்வே, நேட் கேட்வே, என்னென்னலாம் கேட்வே வருதுன்னா அதெல்லாம் ரவுட்டர் தான். நீங்க ரவுட்டர் தான் கிரியேட் பண்றீங்க. அப்ப அது ரவுட்டர்ல வர வார்த்தை தானே அது. அப்ப அக்செப்டபிள் தானே இந்த வேர்டு. இங்க வந்துச்சுன்னா இது அக்செப்டட் தான், ஏன்னா நீங்க ரவுட்டர் தான் கிரியேட் பண்றீங்க.
ஆனா அதை ரவுட்டர்னு அசூர் சொல்ல மாட்டான், அதை கேட்வேன்னு சொல்லுவான். அவனோட டேர்ம் அதை கேட்வே. அது இன்னும் கிரியேஷன்ல தான் இருக்கு. ஓகேவா? இன்னும் கம்ப்ளீட் ஆகல. கிரியேட்டிங் அப்டேட்டிங்ல தான் இருக்கு. இன்னும் கிரியேட் ஆகல. கவனமா பார்த்துக்க. நீங்க கிரியேட் பண்ண கேட்வே டைப் வந்து VPN. VPNக்காக யூஸ் பண்ணது. அது என்ன டைப் ஆஃப் கேட்வேனா ரவுட் பேஸ்ட் VPN. இது கிரியேட் ஆகிட்டு தான் இருக்கு. இன்னும் முடியல. கிரியேட் ஆகிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. ஓகே, இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இப்போ எதையும் போய் டச் பண்ணாது. எசென்ஷியல் விஷயங்கள் இன்னும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ என்னோட கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள். பிஜிபின்னு நீங்க கேள்விப்பட்டது ரவுட்டர்ல, அது இங்க ஏன் வருது அப்படின்னா இதுவும் ரவுட்டர் தான் அப்படின்னு தான் நான் சொல்றேன். வேற எதுவும் சொல்றேன், இதுவும் ரவுட்டர் தான் போ அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. அவ்வளவுதான். நீங்க பிஜிபின்னு ஒரு ப்ரோட்டோகால், ப்ராடர் கேட்வே ப்ரோட்டோகால் நான் ரவுட்டர்ல படிச்சிருக்கேன், இல்ல சிஸ்கோல கேள்விப்பட்டிருக்கேன், இல்ல சிசிஎன்ஏல வரும் டாபிக்ல அப்படின்னா அதெல்லாம் அக்செப்டட் தான். அப்ப இங்க ஏன் வருதுன்னா நீங்க இங்க ரவுட்டர் தான் கிரியேட் பண்றீங்க, அதனாலதான் அது இங்க வருது. பிஜிபி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க போய் நெட்வொர்க்ல போய் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா இது அதை நான் எடுத்தேன்னா டோட்டலா கிளாஸ் வெளியே போயிடும். ஓகேங்களா? பிஜிபி நம்ம இங்க படிக்கிற கிளாஸ். ஏஎஸ்என் நம்பர் உங்களுக்கு இங்க தெரியணும். அப்போ அசூர்ல சில ஏஎஸ்என் ரவுட்டர் வேல்யூ இருக்கு. அப்போ என்னென்ன ரவுட்டர் அசூர்ல ஏஎஸ்என் வேல்யூ இருக்கு? அப்போ அசூர் ஏஎஸ்என் நம்பர். அசூர் ஏஎஸ்என் நம்பர்னா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு? அப்போ அசூர் வந்து சில ஏஎஸ்என் நம்பரை ரிசர்வ் பண்ணிருக்கான். ஓகே, எப்படி நம்ம வந்துட்டு பப்ளிக்ல அசூர் சில ஐபி ரிசர்வ் பண்ணிருக்கான். என்னென்ன ஐபி எல்லாம் அசூர் ரிசர்வ் பண்ணிருக்கான்? ஏஎஸ்என் நான் சொல்றேன். நம்ம ஆல்ரெடி நம்ம ரிசர்வ் பண்ண ஐபிஸோட லிஸ்ட், அசூர் ரிசர்வ் பண்ண லிஸ்ட்டை நீங்க சொல்றீங்க. ஏன்னா நீங்க படிச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு 4 கிளாஸ் 5 கிளாஸ் முன்னாடி நான் இதை எடுத்திருக்கேன். அசூர் ரிசர்வ்டு ஐபிஸ் ரேஞ்சஸ். நான் வந்து பிரைவேட் ரேஞ்சை கேட்கல, நல்லா புரிஞ்சுங்க. RFC 1918 பத்தி கேட்கல. அசூர் சில ஐபிஸை ரிசர்வ் பண்ணிருக்கான். என்னென்ன ஐபி அப்படி ரிசர்வ் பண்ணிருக்கான்னு கேட்டேன். அதுல ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து RFC 1918. அப்புறம் உங்களுக்கு நடுவுல நான் ஒரு டாபிக் சொன்னேன், என்ன அப்படின்னா RFC 6598 அப்படின்னு ஒண்ணு படிங்க அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களான்னு எனக்கு தெரியல. மறுபடியும் அதை ரிமெம்பர் பண்ணேன். இதை பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன், சொல்லியிருக்கேன். சொன்னா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது, நான் சொன்னேன், எனக்கு தெரியும். இதை லேர்ன் பண்ணுங்க, நமக்கு இது வரும் அப்படின்னு நான் சொன்னேன். எந்த வேர்டுமே என்கிட்ட ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. டெக்னிக்கலா எந்த வேர்டு சொன்னாலும் அதை நீங்க தான் ஃபாலோ பண்ணிக்கணும். RFC 1918 பத்தி நான் சொன்னேன், இதை பத்தி லேர்ன் பண்ணுங்க, கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுல 224.0.0.0 169.254.0.0 ஓகே, RFC 1918ல 10 சீரிஸ் 192 172 அதெல்லாம் வந்துடும். ஓகே, இப்போ 224.0.0.0 சம்திங் இதை நான் சொல்றேன். அப்புறம் 169.254.0.0 சொல்றேன். அசூரோடைய டிஎன்எஸ் ஒன்னு ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அசூர் டிஎன்எஸ் ஒரு ஐபி ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அசூர் டிஎன்எஸ் ஒன்னு ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அது ஒரு பப்ளிக் ஐபி. அந்த ஐபி யாரா சொல்ல முடியுமா? அதுவும் ரெஜிஸ்டர்ட் தான். நான் கேட்கறதே சில பேருக்கு என்னன்னு புரியல. அசூர் இதை நீங்க லேர்ன் பண்ணுங்கன்னு சொன்னேன். VNet FAQ இதையும் சொல்லிருந்தேன். இதுலதான் அது வருது. இந்த லிஸ்டே இதுலதான் வருது. இதான் அது. இதெல்லாம் அசூர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். அதை அப்படியே ஸ்டேட்மெண்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதைத்தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். இது RFC 1918ஓடது. இது என்னது? இது எனக்கு தெரியாது. இது என்னது அப்படின்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் அசூர் வந்து யூ cannot add the following address ranges தெளிவா சொல்லிட்டேன். அதெல்லாம் நீ ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். அதுல வரக்கூடிய ஒரு ரேஞ்ச் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த RFC 1918ஓட ஸ்டேட்மெண்ட். அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இங்க சொல்லிடுறான். அப்போ இந்த ரேஞ்சை அவன் தெளிவா சொல்றான். நீங்க அசூர்ல ஒரு விஎம் கிரியேட் பண்ணுங்க. அசூர்ல போய் ஒரு விஎம் கிரியேட் பண்ணுங்க. அந்த விஎம்க்கு ஒரு ஐபி வரும், இன்டர்னல் ஐபி. அந்த ஐபியை யார் கொடுக்குறா? DHCP கொடுக்கும். ஏதோ ஒரு ஐபி நீங்க சப்நெட்ல போறீங்க, அந்த சப்நெட்ல ஒரு ஐபி ஒருத்தர் கொடுக்கணும். யாராவது பாருங்க, ஒரு மிஷினுக்கு 2 பேர் ஐபி கொடுக்கலாங்க. ஒரு எந்த மிஷினா இருந்தாலும் சரிங்க, வேர்ல்டுல 2 பேர் ஐபி கொடுக்கலாம். ஒன்னு டைனமிக்கா கொடுக்கலாம், அதுக்கு பேர் DHCP. டைனமிக்கான ஐபி தானா வந்து அலோகேட் ஆகும். மேக் அட்ரஸ் வாங்கிட்டு ஐபி அட்ரஸ் கொடுத்துரும். இன்னொன்னு ஸ்டாட்டிக்கா கொடுக்கலாம். நீங்க கொடுக்கறது ரெண்டுமே கொடுக்கல, டைனமிக்காவும் கொடுக்கல, ஸ்டாட்டிக்காவும் வரலன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஐபி அட்ரஸ் எடுத்துக்கும். அதான் ஆட்டோமேட்டிக் பிரைவேட் ஐபி அட்ரஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா யாராவது ஒருத்தர் இங்க அசைன் பண்றதுன்னு ஒருத்தன் இருக்கான். டைனமிக்கான DHCPயோ இல்ல ரவுட்டரோ இல்ல உங்ககிட்ட DHCP சர்வரோ அது ஐபி அசைன் பண்ணும் ஒரு விஎம்க்கு. இல்ல ஸ்டாட்டிக்கா நீங்க அசைன் பண்ணுவீங்க. இவங்க 2 பேருமே அது கம்யூனிகேட் பண்ண முடியல. டைனமிக்கா வரல,
டிஹெச்இபி ரீச் பண்ண முடியல, நீங்க கொடுப்பீங்கன்னு நினைச்சா நீங்க கொடுக்கல, டைனமிக்கா டிஹெச்இபி ரீச் பண்ண முடியல, டிஹெச்இபி சர்வர் இன்னைக்கு டவுன்ல இருக்கு, ஐபி கொடுக்க முடியாது. ஒரு விஎம்க்கு ஐபி கொடுக்கல என்ன பிரச்சனை? சில ஐபி சர்வீசஸ்லாம் இல்லைன்னா சில சர்வீஸ்லாம் உள்ள ஸ்டார்ட் ஆகாது. சில சர்வீஸ்லாம் ஒரு ஐபி வேணும், அப்படி இருந்தா தான் சில சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும், சிஸ்டம் சர்வீஸ்லாம் வேணும். அப்போ இன்டர்னலாவே தனக்கு தானே ஒரு ஐபி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆட்டோமேட்டிக் பிரைவேட் ஐபி அட்ரஸ். தனக்கு தானே ஐபி கொடுத்துட்டு சில அந்த சர்வீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கு. ஆட்டோமேட்டிக்காவும் கிடைக்கல, டைனமிக்காவும் கிடைக்கல, ஸ்டாட்டிக்காவும் கிடைக்கல, ஆட்டோமேட்டிக்கா எடுத்து. இது வந்து ஓஎஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர். அப்ப அசூர் என்ன சொல்றான், அசூரோட ஸ்டேட்மெண்ட்ல நீங்க அசூர்ல ஒரு விஎம் கிரியேட் பண்றீங்க. அசூர்ல விஎம் கிரியேட் பண்ணா அசூர்ல ஒரு டிஹெச்இபி சர்வீஸ் இருக்கு. ஓகே, ஐபியை கொடுத்துருக்கு. அசூர்ல டிஹெச்இபி வாங்கின உடனே, ஐபியை வாங்கின உடனே அது டிஎன்எஸ் கிட்ட இன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்கு. டிஹெச்இபி ஐபி கொடுக்குது, டிஎன்எஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. டிஎன்எஸ் என்ன பண்ணும், இந்த விஎம்க்கு ஒரு பப்ளிக் டிஎன்எஸ் ஐபியா அசைன் பண்ணும். ஒவ்வொரு விஎம்க்கும் ஒரு பப்ளிக் ஐபி இருக்கும், பப்ளிக் டிஎன்எஸ் ஐபி இருக்கும். அந்த ஐபி தான் இது 168.163.129.60. இதை காப்பி பண்ணுங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, இதை காப்பி பண்ணுங்க, கூகுள் ஓபன் பண்ணுங்க, இதை பேஸ்ட் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க. அவன் என்ன சொல்றான், இது யாரோட ஐபின்னு கேக்குறீங்க, வாட் இஸ் திஸ் ஐபி அட்ரஸ் அவனே கேக்குறான். அப்ப சொல்றான், ஐபி அட்ரஸ் விர்ச்சுவல் ஐபி யூஸ் ஃபார் ஃபெசிலிட்டேட் த கம்யூனிகேஷன் டு அசூர் பிளாட்ஃபார்ம் ரிசோர்சஸ். இதை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. இது பப்ளிக்ல கிடைக்கக்கூடிய அசூரோடைய பிளாட்ஃபார்ம் ரிசோர்சஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஐபி. இதுல என்ன பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்றோம், இன்டர்னல் டிஎன்எஸ். நீங்க அசூர்ல எத்தனை பேர் விஎம் கிரியேட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, இன்னும் கிரியேட் பண்றீங்களா இல்ல பண்ண போறீங்களான்னு எனக்கு ஐடியா இல்ல. நீங்க அசூர்ல ஒரு விஎம் கிரியேட் பண்ணிட்டு ஐபி கான்ஃபிக் போட்டு பாத்தீங்கன்னா எல்லா விஎம்க்கும் இன்டர்னல் டிஎன்எஸ் ஐபி இதுதான். அசூர்ல நீங்க விஎம் கிரியேட் பண்ணுங்க, கிரியேட் பண்ணிட்டு விண்டோஸ் விஎம்ஓ லினக்ஸ் விஎம்ஓ கிரியேட் பண்ணுங்க, இஃப் கான்ஃபிகோ ஐபி கான்ஃபிகோ போடுங்க, போட்டு பாத்தீங்கன்னா இன்டர்னல் டிஎன்எஸும் டிஎஸ்சிபியும் இந்த ஐபியில தான் இருக்கும். வேர்ல்டுல இருக்க அசூர்ல இருக்க எல்லா விஎம்க்கும் வேலிடேட் பண்ணி பாருங்க. நான் இதெல்லாம் உங்களை படிக்க சொல்லிருங்க, இதெல்லாம் படிக்க சொன்னேங்க, இதை படிக்க சொல்லிருங்க. எஃப்கே பாருங்கன்னு சொன்னேன், ஏன்னா நமக்கு தேவைப்படும். இதை பத்தி நான் சில விஷயங்களை நான் ஓபன் பண்ணி சொல்லிட்டேன், சிலதெல்லாம் வரும். ஏன்னா நம்ம இன்னும் வீநெட்டை முடிக்கல, இன்னும் நம்ம அதுக்குள்ளதான் இருக்கும். இன்னும் டிஎன்எஸ் கம்ப்ளீட் பண்ணல, லோட் பேலன்சர் பார்க்கல, அப்ளிகேஷன் கேட்வே பார்க்கல. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அதில் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் எசென்ஷியல்குள்ள வாங்க, ஏன் நம்ம இதை பத்தி பேசுறோம். ஓகே, ஏன் இதை பத்தி நம்ம பேசுறோம் இந்த இடத்துல அப்படின்னா, நீங்க இப்பவாவது கொஞ்சம் அவேர்னஸோட பாருங்க. எதையும் நான் வேஸ்டா சொல்லல, இதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஸோ ஃபைன். இந்த ரேஞ்சை மறுபடியும் நான் உங்களை திருப்பி பார்க்க சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல இது என்ன பண்ணும், மல்டிகாஸ்ட் என்ன பண்ணும், இது என்ன பண்ணும், லிங்க் லோக்கல் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக் பிரைவேட் ஐபி என்ன பண்ணும், RFC 6598 என்ன பண்ணும், அதாவது 192 சீரிஸ், சாரி RFC 19165 சீரிஸ் என்ன பண்ணும், அது இதுல மென்ஷன் பண்ணல, 6598 மென்ஷன் பண்ணல. ஆனா அதுக்கான விஷயத்த நான் இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்கேன். இங்க வருது, இங்க என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு இடத்துல நீங்க இப்ப வீநெட்டுக்குள்ளதான் இருக்கீங்க, வீநெட்டை தாண்டிட்டீங்க, வீநெட்டை கிராஸ் பண்ணிட்டீங்க, வீநெட்டை கிராஸ் பண்ணி வீநெட் விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே கிட்ட போயிட்டீங்க நீங்க. அப்ப விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே கிட்ட நான் கொஸ்டின்ஸ் இருக்கேன். அப்ப விர்ச்சுவல் நெட்வொர்க், இப்ப இந்த கொஸ்டின்ஸை நீங்க படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டீங்க. ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே FKU. அப்ப அதுக்கான கேட்வே கொஸ்டின்ஸ் குள்ள வாங்க, ஏன்னா உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு, என்கிட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு, ஆன்சர்ஸ் வந்து நம்ம எல்லாமே மேட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். அப்ப விநெட் டு விநெட்னா என்ன, சைட் டு சைட்னா என்ன, பாயிண்ட் டு சைட்னா என்ன, மல்டி சைட்னா என்ன, எக்ஸ்பிரஸ் அவுட் என்ன, இதுல என்ன டனலிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு விநெட்டுக்கான பிரைசிங் எப்படி ஒர்க் பண்ணும், டைனமிக் ரவுட்டிங்னா என்ன, ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னா என்ன, பாலிசி பேஸ்ட் ரவுட்டிங் என்ன, ரவுட் பேஸ்டு விபிஎன் என்ன, விபிஎன்ல என்னென்ன டைப் இருக்கு, எந்த டைம்ல பாலிசி பேஸ்ட் விபிஎன் யூஸ் பண்ணணும், எந்த டைம்ல ரவுட் பேஸ்ட் விபிஎன் யூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து ஏன் இந்த கேட்வே ரவுட் பேஸ்டு விபிஎன் அப்ளை பண்ணா என்ன நடக்கும், எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு பாலிசி அப்ளை பண்ணா எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு பாலிசி அப்ளை பண்ணா தன்னோட மாத்திக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். சோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் இங்க இருக்கு. புரியுதா புரியலையான்னு உங்களுக்கு எனக்கு தெரியல, மேபி பாருங்க. ஓகே, இதுல வந்து பாயிண்ட் டு சைட் விபிஎனுக்கு எண்ட் பாயிண்ட்டுக்கு என்னென்ன கிளைண்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ணும், இந்த கிளைண்ட் எல்லாம் பாயிண்ட் டு சைட் விபிஎன் சப்போர்ட் பண்ணும். இதை தவிர்த்து வேற ஏதாவது OS போட்டீங்கன்னா சப்போர்ட் பண்ணாது. அப்புறம் BGP ப்ரோட்டோகால் எங்க வரும், ASN நம்பர்னா என்ன, இதெல்லாம் இங்க இருக்கு, ஃபுல்லா இங்கதான் இருக்கு. இந்த வார்த்தை எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ, எஸ். ரேடியஸ் எங்கேயாவது இல்ல இல்லையா?
அத்தன்டிகேஷன் இல்ல மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷனுக்கு மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வருமா? ஓகே ரேடியஸ் சர்வர்ஸ். ஓகே, ஆத்தென்டிகேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது அக்செப்டட் வேர்ட். அடுத்தது ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம்ல தான் ரேடியஸ் வரும். ஸோ ரேடியஸ்னா என்ன, ரேடியஸ் எப்படி அக்செப்ட் பண்றது, எப்படி நீங்க பாயிண்டர் சைட்ல ரேடியஸ் ஒர்க் பண்றது, இதெல்லாம் விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வேயோட ஆப்ஷன். இதை எனக்கு நான் இதை மொத்தமா சொல்லி தரணும்னா எனக்கு கேட்டா கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிளாஸ் தேவை. அதாவது விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே மட்டுமே நான் படிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ கேள்வி, உங்க கேள்விகளுக்கு எல்லாம் இங்க பதில் இருக்கு. இது இல்லாம சினாரியோ, இது இல்லாம யூஸ் கேஸ், இதுக்கு அப்புறம் தான் டிசைனிங். முதல்ல கிரியேஷன் தான் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே, வெயிட் பண்ண கிரியேஷன் நடந்துட்டு நமக்கு தான் 45 மினிட்ஸ் ஆகும் சொல்லியிருப்பாங்க, டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதுல நமக்கு என்ன நான் உங்களுக்கு என்னென்ன கிளாஸ்ல எடுக்கணுமோ அதை நம்ம படிக்க போறோம். எஃப்கேவி படிக்கிறோம். எஃப்கேவி நம்ம அடிக்கடி போக முடியல, ஏன்னா இந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்றது இல்லை. இதெல்லாம் எக்ஸாமுக்கு படிக்கிறது. அது டிசைனிங் படிக்கும், எப்படி டிசைன் பண்றது, ரியல் டைம்ல எப்படிலாம் டிசைன் பண்ணுவாங்க, எப்படிலாம் வந்து விபிஎட் டிசைனிங் இருக்கும், எக்ஸ்பிரஸ் ரூட்டுக்கு மேல இது எப்படி ஓவர் கம் பண்ணுவாங்க, இதுல எப்படி காஸ்ட் சேவிங் மெத்தட் இருக்கு, இதுல எப்படி என்கிரிப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறோம், எப்படி இப்ப நம்ம சைட் டு சைட் கிரியேட் பண்ண போறோம், எப்ப பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால் வேணும், பிஜிபினா என்ன எனக்கு தெரியல, எங்கேயா நீ பிஜிபி பத்தி படிக்கணும், அதுல அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர்னா என்ன, ஏஎஸ்என் வேல்யூ என்ன, அசூரியா இதை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கான், அசூரியா சில ரிசர்வேஷன் ஏஎஸ்என் வச்சிருக்கான். அப்ப இதுக்கான கொஸ்டின்ஸ் என்ன, பிஜிபிக்கே எஃப்ஏக்யூ இருக்கு, அப்ப அசூர் ரிசர்வ்டு பண்ணது என்ன, ஐஏஎன்ஏ ரிசர்வ் பண்ணி கொடுக்கறது என்ன, அசூரியா இதை மட்டும் வாங்கி வச்சிருக்கான் பப்ளிக் ஏஎஸ்என் நம்பர், பிரைவேட் ஏஎஸ்என் நம்பர். அப்புறம் பப்ளிக்ல இருந்து ஐஏஎன்ஏ கொடுக்குற வேல்யூ இது இல்லாம நான் ஏதாவது ஜென்ரேட் பண்ண முடியுமா, நான் என்னோட ஓன் ஜிபி ஏஎஸ்என் நம்பர் கிரியேட் பண்ண முடியுமா, அதை எப்படி கம்யூனிகேட் பண்றது, இது எல்லாத்துக்கும் இங்க இருக்கு. ஸோ மறுபடியும் வரும். ஸோ விர்ச்சுவல் கேட்வே டாக்குமெண்டேஷன்ல தான் இருக்கும், இதுக்குள்ளதான் இருக்கும். இதை நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுங்க, ஏன்னாங்க ஒரே நெட்வொர்க் டேர்மாவே இருக்கு. ஆமா, நீங்க நெட்வொர்க் தான் படிக்கிறீங்க. இப்போ அசூர்ல ஸ்டோரேஜ் படிக்கும்போது ஸ்டோரேஜ் தான் இருந்தது, விர்ச்சுவல் மிஷின் படிக்கும்போது விர்ச்சுவல் மிஷினா இருக்கும். விர்ச்சுவல் மிஷினோட கான்செப்ட், ஐபி அட்ரஸ், டிஸ்க், இமேஜ் அப்படின்னு நிறைய படிப்போம். நெட்வொர்க் ரிலேட்டடா வரும்போது அந்த நெட்வொர்க் சர்வீசஸ்க்கு சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். அப்ப நீங்க சர்வீசஸை கிளிக் பண்ணீங்கன்னா, நெட்வொர்க்கிங் கிளிக் பண்ணீங்கன்னா நெட்வொர்க் ரிலேட்டடான சர்வீஸ்ல தான் இது வரும். இப்போ இதெல்லாம் நெட்வொர்க் ரிலேட்டட் சர்வீஸ் தான். அப்ப இதெல்லாம் நீங்க தான் கிரியேட் பண்ணி தரணும். இதுக்கு நெட்வொர்க் டீம் வர மாட்டாங்க. எனக்கு ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணும்போது ஸ்டோரேஜ் ரிலேட்டட் சர்வீஸ், டேட்டா பேஸ் ஸ்டோரேஜ், பிளாக் ஸ்டோரேஜ், ஃபைல் ஸ்டோரேஜ், டிஸ்க், இது எல்லாமே டேட்டா ஸ்டோரேஜ் ரிலேட்டடா வரும். நெட்வொர்க்கிங் படிக்கும்போது நெட்வொர்க்கிங் அசூர்ல நெட்வொர்க்கிங்கிறத விட நெட்வொர்க்கிங் யூஸ் கேசஸ் வச்சு படிக்கும். அப்ப எக்ஸ்பிரஸ் சர்க்யூட், என்எஸ்ஜி, பப்ளிக் அட்ரஸ், இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒன்னா வரும். ஒரு லைனா பார்க்க முடியாது, இவ்வளோத்தையும் ஃபுல்லா பார்க்கறது கஷ்டம். நம்ம சினாரியோ வச்சு தான் பார்ப்போம். ஸோ ஃபைன். ஸோ இதான் கிளாஸ். நீங்க இப்ப நான் உங்களுக்கு எங்க இருக்கு டாக்குமெண்ட், எதை பண்ணணும் அப்படின்ற முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். நீங்க இன்னும் விநெட்டுக்கான எஃப்கேவியே இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஃப்ரீக்வெண்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் முதல்ல அதையும் சும்மா பாருங்கன்றேன். நீங்க கிளாஸ் வந்துட்டு போயிட்டா முடியாது, திருப்பி மறுபடியும் சொல்றேன். அசூர் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், அது கன்ஃபார்ம். அது இவ்வளவு நாள் வந்து விநெட்னா என்னன்னு தெரியாது, தெரியும், சப்நெட் தெரியும், எல்லாம் ஓகே. உங்களால ஒரு டிசைனிங் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, ஒரு டிசைனிங்கும் பண்ணவும் முடியாது. விநெட்டை தனியா கிரியேட் பண்ணுவீங்க, சப்நெட் தனியா கிரியேட் பண்ணுவீங்க, எனர்ஜி தனியா கிரியேட் பண்ணுவீங்க, ஏஜி கிரியேட் பண்ணுவீங்க, ரவுட் டேபிள் கொடுப்பீங்க. ஆனா பட் ஒரு என்வரான்மெண்டா திங்க் பண்றது கஷ்டமாயிடும். ஸோ விபிஎன் கேட்வே எதுக்கு யூஸ் பண்ண போறோம். ஓகே, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், விபிஎன் கேட்வே வந்து டேட்டா சென்டரையும் அசூரையும் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு கேட்வே. அதை கிரியேட் பண்றதுக்கு நீங்க இப்ப கிரியேட்டும் பண்ணிருக்கீங்க, நான் கிரியேட் பண்ணிருக்கேன், நீங்களும் கிரியேட் பண்ணலாம். அப்ப விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது கிரியேஷன் ஆகிறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகும். அப்ப கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே டன், கம்ப்ளீட்டட், நாட் 45 மினிட்ஸ். எவ்வளவு நேரம் ஆயிருக்கு ஆக்டிவிட்டில போங்க, அட்லீஸ்ட் 16 மினிட்ஸ் ஆகுது. அவன் வந்து 45 மினிட்ஸ் மேக்ஸிமம் சொல்றான், ஆனா 16 மினிட்ஸ் ஆகும் நம்ம கிரியேட் பண்ணோம். அது ஆல்மோஸ்ட் 16 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 16 மினிட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுல என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த எஃப்கேயும் நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃபைன், இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரீக்வெண்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ்ல விபிஎன் எஃப்கேவி மட்டும்தான் இருக்கு. இதுக்குள்ள இருக்கக்கூடியதுல நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ண போறோம். நம்ம கிட்ட கேட்வே இருக்கு. உங்களுக்கு அநேகமா இது என்ன பண்ண போறோம்னு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. 2 மினிட்ஸ், சாரி 1 மினிட் வாங்க.
ஓகே, குட். ஸோ இதுல முதல்ல நம்ம விர்ச்சுவல் கேட்வே எதுக்கு யூஸ் பண்ண போறோம்? டேட்டா சென்டரோட கனெக்ட் பண்ணோம். இப்போ நான் கிட்ட டேட்டா சென்டர்லாம் இல்லை, இது சிமுலேட்டும் பண்ணிலாம் பார்க்க முடியாது. டேட்டா சென்டர்னு ஒன்று இருக்கணும், ஓகேவா? ரவுட்டர் இருக்கணும், VPN கேட்வே இருக்கணும். VPN கேட்வே இந்த சைட்ல நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு என்வரான்மெண்ட்டே நம்ம கிட்ட இல்லை. அதனால இந்த கிளாஸை வந்து ரொம்ப சிமுலேட்லாம் பண்ணி பார்க்க முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரியல் டைம்ல நீங்க போயிட்டு இனிமேல் நியூவா எதையும் கிரியேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப குறைவு. ஆனா அப்படியே நீங்க இதை நான் வீட்ல இருந்து லேப் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா பண்ண முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டா, என்ன கேட்டா ஒரு செட்டப் இருக்கு, ஆனா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் செட்டப். அதை நான் சொல்லித்தரேன், பட் எண்ட் ஆஃப் த கிளாஸ்க்கு முன்னாடி சொல்லித்தரேன். நீங்க இந்த செட்டப்பை பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு, ஆனா பட் அது கொஞ்சம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, ஸ்பெண்ட் பண்ணி கத்துக்கணும். ஸோ நான் இப்போ அந்த ரியல் டைம் செட்டப் போறேன். ரியல் டைம்ல என்ன பண்ண போறீங்க? நீங்க கனெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க. என்ன கனெக்ஷன்? முதல்ல கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க கிரியேட் பண்ணது வந்து ஜென்ரேஷன் 2 VPN. இதுல ஆக்டிவ் மோடு, டிசேபிள், எனேபிள் இருக்கு. இது என்னன்னு பார்ப்போம். எனக்கு இதை பத்தி தெரியல. ஆக்டிவ் மோட்னா என்ன தெரியல, FQL இருக்கு, எனக்கு தெரியல. ஏன்னா நான் நெட்வொர்க் டீம் கிடையாதுங்க. நான் நெட்வொர்க்கான எல்லா சரி ஓகே இவன் தான் நான் நெட்வொர்க் டீமா கூட இருக்கும், எனக்கு எல்லா நாலேஜும் இருக்கும், எல்லா சம்பந்தப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நானே விண்டோஸ்ல இருக்கேன், லினக்ஸ்ல இருக்கேன், டேட்டா பேஸ்ல இருக்கேன், செக்யூரிட்டியில இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பிளாட்ஃபார்ம்ல எனக்கே லிமிடெட் ரைட்ஸ் தான் இருக்கும் சில இடத்துல. அதனால எல்லாருக்குமே எல்லா நாலேஜ் இருக்காது. அதனாலதான் FQL போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு எதுக்காக வேணும் அப்படின்னா ஒரே வார்த்தை, நீங்க விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே எதுக்காக யூஸ் பண்ணணும், என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றதுக்கு மொத்த கேள்விக்கு இங்க பதில் இருக்கு. அதனால நம்ம ஒன்னொன்னா எடுத்து தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் மோட்னா என்ன அப்படியே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏன்னா ஆக்டிவ் மோட் வந்து BGP நான் கான்ஃபிகர் பண்ணல. எடுத்தோடனே நான் BGP கான்ஃபிகர் பண்ணல, ஆனா இப்போ நான் கான்ஃபிகர் பண்றேன். BGP நான் இப்போ கான்ஃபிகர் பண்றேன். அப்போ உங்களுக்கு ஒரு பப்ளிக் ஐபியை காட்டுது, ஒரு பிரைவேட் ஐபியும் காட்டுது. பியர் அதாவது பப்ளிக் ஐபின்னு ஒன்று வருது, ஏதோ தெரியுது, BGP டிக் பண்ணா BGPன்னு ஒன்று வருது. இந்த ரவுட்டர் கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த BGP பத்தி நீங்க டைம் இருந்தா நீங்க போய் லேர்ன் பண்ணி பாருங்க. ஓகே, நான் உங்களுக்கு சொல்றேன், சிம்பிளா சொல்றேன் என்னோட டேர்ம் ஆஃப் ஆப்ஷன்ஸ். இது உங்க டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய ரவுட்டர். இந்த ரவுட்டர் வந்து அசூரோட ரவுட்டர் கிட்ட பேசணும், அவ்வளவுதான். நீங்க வெளியில இருக்க மீடியம் வந்து இன்டர்நெட் மீடியம். இன்டர்நெட்ல போயிட்டீங்கன்னா, நான் சொல்றது பப்ளிக் இன்டர்நெட் இல்ல, நீங்க வந்து ISP வழியா ஒரு இன்டர்நெட்டா பேசுவீங்க, இன்டர்நெட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க. வெளியில வந்தீங்கன்னா நிறைய ரவுட்டர்ஸ் இருக்கும். இதுல அசூரோட ரவுட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அசூரோட ரவுட்டரும் உங்களுக்கு தான் கம்யூனிகேஷன் வேணும். ஆனா இந்த ரவுட்டர் எல்லாருமே ஒரு ரவுட்டர் இருக்கும். சும்மா நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். உங்களுடைய கஸ்டமர் ரவுட்டர் அசூரோட ரவுட்டர் கிட்ட பேசணும். பேசுறதுக்கு நீங்க உங்களுக்கான ஒரு அட்டானமஸ் சிஸ்டம் நம்பரை உருவாக்கிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொன்றுக்கு ஒரு ASN நம்பர் இருக்கு. அந்த ASN நம்பர் தான் இது. அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்க போய் நெட்ல படிங்க. அது வந்து BGP கூட உள்ள இருக்கு, அதுக்கான நம்பர் தான் இது. அப்ப 65515 அப்படின்றத இங்க ஒரு நம்பரா சொல்றோம். அப்ப அசூரோடைய ரிசர்வ்டு ASN, அசூரோட ரிசர்வ்டு ASN அப்படின்னு நம்ம என்னன்னு கேட்கிறோம். அப்ப அசூரோட சொல்றான் டிஃபால்ட் ASN இஸ் 655515 அப்படின்னு ஒன்று அசைன் டிஃபால்ட் APIல இருக்கு. நம்ம இதே FQL தான் எடுக்கிறோம், நான் டாக்குமெண்ட்ல போய் தேட முடியாதுனால இப்படி எடுக்கிறோம். அப்ப டிஃபால்ட்டா ஒரு அசூர் கிட்ட அசூருடைய கேட்வே, நம்ம ரவுட்டர்னு சொல்ல வேண்டாம், இங்க எங்கேயுமே ரவுட்டர்ன்ற ஒரு டேர்ம் வராது. ஓகே, ஆனா மைண்ட்ல நீங்க ரவுட்டர்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். அப்போ இது ஸ்டாண்டர்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் காமன்லி யூஸ் ஃபார் இன்டர்நெட் டு எக்ஸ்சேஞ்ச் த ரவுட்டிங் அண்ட் ரீச்சபிலிட்டி இன்ஃபர்மேஷன் 2 or more நெட்வொர்க்ஸை ரீச் பண்றதுக்காக இந்த BGP யூஸ் பண்றாங்கன்றான். சிம்பிளா சொல்லிட்டான். இவ்வளவுதான் BGP பத்தி அசூர் கொடுக்குறவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட். Standard routing protocol commonly used to internet to exchange the routing and reachability information between 2 or more networks குள்ள பேசிக்கிறதுக்குள்ள ஒரு ஆப்ஷன். அதுல அசூர் சில ASN நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கான். அசூர் வந்து ரிசர்வ் பண்ணிருக்கான். எந்த ASN நம்பர், அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் ரிசர்வ் பண்ணிருக்கான், ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பண்ணிருக்கான். 65515 ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கான். அப்போ பிரைவேட் ASN, பப்ளிக் ASN நம்ம அதுல இருக்கு, நம்ம அதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அசூரோடைய VPN கேட்வே டிஃபால்ட் ASN வந்து 65515. அதை தான் இப்ப எங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இல்ல இதை மாத்திக்கலாம், உங்க விருப்பம் தான். ஆனா நீங்க இதை விட கம்மியா போக முடியாது, இதுக்கு மேல போகலாம். ஓகேங்களா? இதை நீங்க கொடுத்தீங்கன்னா எரர் அடிச்சிடும். அவன் சொல்றான் இதுல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றான், சொல்லுவான் சில ஸ்டேட்மெண்ட் இது. அதுல நீங்க யாரும் கம்மியா போக முடியாது. ஸோ 5 மேல போனோம், இல்லைன்னா டிஃபால்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும்.
இது என்னங்க, இது என்ன நம்பரு அப்படிலாம் கேட்டீங்கன்னா இதெல்லாம் பிஜிபி ஏஎஸ்என் நம்பர், ரவுட்டர் கிட்ட கம்யூனிகேட். இதுல நான் பிஜிபியை கான்ஃபிகர் பண்ணல. அசூர் என்ன கொடுக்குறானோ அதை டிஃபால்ட்டா நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா நீங்க எடுத்துருங்க, கை எடுத்துருங்க, கையை 2 கையும் ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. அசூர் என்ன கொடுக்குறானோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் ஜஸ்ட் கான்ஃபிகர் எனிதிங். நான் பிஜிபில நான் கான்ஃபிகர் பண்ணல, கான்ஃபிகர் பண்ணதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இருக்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா இந்த ஏரியா நீங்க கான்ஃபிகரேஷனை டச் பண்ண வேண்டாம், முடிஞ்சிச்சு. அப்போ ஓவர்வியூல என்ன இருக்கு உங்களுக்கு, நீங்க கிரியேட் பண்ண விர்ச்சுவல் கேட்வே இருக்கு. இது எதுக்காக கிரியேட் பண்ணிருக்கீங்க, விபிஎன்காக கிரியேட் பண்ணிருக்கீங்க. இது என்ன டைப் ஆஃப் விபிஎன் பேஸ்டு, ரவுட் பேஸ்டு விபிஎன். அந்த ரவுட் பேஸ்டு விபிஎன் என்ன, பாலிசி பேஸ்டு விபிஎன் என்ன, டைனமிக் ரவுட்டிங், இது வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டிங், அதான் ரவுட் பேஸ்டு விபிஎன். டைனமிக் ரவுட் தான் ரவுட் பேஸ்டு விபிஎன். பாலிசி பேஸ்டு விபிஎன் ரொம்ப ஸ்பெசிபிக்கா யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்பெசிபிக்கா யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல பாலிசி பேஸ்டு விபிஎன் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப ரவுட் பேஸ்டு விபிஎன்னா என்ன, ஓகே. சரி, இதை நான் கனெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ ரவுட் பேஸ்ட் விபிஎன் இது பார்த்துட்டீங்க. இதுக்கு ஒரு பப்ளிக் ஐபி வந்திருக்கு, இந்த பப்ளிக் ஐபி தான். இப்போ கனெக்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்க. கனெக்ஷன்ஸை கிளிக் பண்ண உடனே விபிஎன் யூஸ் பண்ணி என்னென்ன கனெக்ஷன் பண்ண முடியும், இந்த கேட்வே யூஸ் பண்ணி என்னென்னலாம் கனெக்ஷன் கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டேட்டா சென்டர் இருக்கு, இங்க அசூர் இருக்கு, இங்க விநெட் இருக்கு, இங்க கேட்வே இருக்கு, விர்ச்சுவல் கேட்வே இருக்கு, இது கேட்வே சப்நெட்ல இருக்கு, அவ்வளவுதான். அப்ப நான் இங்க கிரியேட் பண்ற கனெக்ஷன் வந்து இது ஒரு சைட், உங்க டேட்டா சென்டர் ஒரு சைட். அசூர் தன்னையும் ஒரு சைட்டா தான் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த விநெட் ஒரு சைட். அப்ப நீங்க கிரியேட் பண்ற சைட் வந்து சைட் டு சைட் விபிஎன். சைட் டு சைட் விபிஎன் நல்லா புரிஞ்சுங்க. அசூர் தன்னை ஒரு சைட் ஆகும், இது ஒரு சைட் ஆகும். இப்போ எனக்கு இன்னொரு டேட்டா சென்டர், இது வந்து டேட்டா சென்டர், இது டேட்டா சென்டர் 2, இது டேட்டா சென்டர் 1, இது வந்து சைட் பி, சாரி சைட் சி. இது எப்படி சைட் டு சைட்ல கனெக்ட் ஆயிருக்கு, இதுக்கு இன்னொரு சைட், அவ்வளவுதான். அப்போ சைட் டு சைட் விபிஎன். இப்போ நான் என்ன சொல்றேன், நான் இப்ப வீட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க நான் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வீட்ல இருந்து இருக்கோம், நம்ம வீட்ல இருந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்போ என்கிட்ட ஒரு லேப்டாப் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ்ல என்கிட்ட ஒரு லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அந்த லேப்டாப் வச்சுதான் நான் வந்து என்னோட டேட்டா சென்டர் கனெக்ட் பண்றேன். அப்போ உங்க லேப்டாப்ல கண்டிப்பா விபிஎன் கிளைண்ட்னு ஒண்ணு இருக்கும். நல்லா கவனமா புரிஞ்சுங்க. என்கிட்ட இல்லையே, உங்க லேப்டாப்ல இருக்கும், இருக்கா கைஸ் சொல்லுங்க, இருக்கா? இருக்கு. தெரியலன்னு சொல்லாதீங்க, நீங்களா அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்புறோம். என்கிட்ட லெவல் கிளைண்ட் ஒன்று இருக்கும். அந்த கிளைண்ட்டு முதல் தடவை கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல அதை கான்ஃபிகர் பண்ண வேண்டாம். அது வந்து கிளைண்ட், விபிஎன் கிளைண்ட் சிஸ்கோ தான் இருக்கலாம், இல்ல சிட்ரிக்ஸ் தான் இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ப்ராடக்டோட கிளைண்ட் உங்ககிட்ட டிவைஸ்ல இருக்கும். அதன் மூலமா தான் ஆபீஸ்ல கனெக்ட் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் தான் விபிஎன் கிளைண்ட். இருக்கா? இப்ப நான் அன்மியூட் பண்றேன், சொல்லு குயிக். இருக்கா? சிஸ்கோ இல்லன்னு யாராவது ஸ்டேட்மெண்ட் இருக்கா? இல்ல, தெரியல, அந்த ஸ்டேட்மெண்ட் நிறைய வரும். எனக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. என்கிட்ட லேப்டாப் கொடுத்துருவாங்க, நான் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். திடீர்னு கனெக்ஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. திடீர்னு எனக்கு விபிஎன் வந்து என் ஆஃபீஸ்ல என் லேப்டாப் கனெக்ட் ஆகல. ஃப்ரெண்டுக்கு கால் பண்றேன், அவருக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஒர்க் ஆயிட்டு இருக்க, என்ன ப்ராப்ளம்னு கேட்கிறாரு. எனக்கு கனெக்ட் ஆகல அப்படின்ற ஒரு லெவல் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன, உங்ககிட்ட இருக்கக்கூடிய விபிஎன் கிளைண்ட் என்ன டைப்பு, சும்மா தெரிஞ்சுங்க. இனிமே தெரிஞ்சுங்க, இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்காம தப்பு இல்ல. என்ன டைப்பு? அப்ப நீங்க சொல்லுங்க, எல்லாரும் இருக்குன்னீங்களா, உங்ககிட்ட இருக்க விபிஎன் கிளைண்டோட டைப் என்ன மாட்டீங்களா? இப்ப சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொன்னீங்களா? சொல்லுங்க, என்னென்ன டைப் ஆஃப் விபிஎன் கிளைண்ட் டைப் இருக்கு. நான் ஒன்னொன்னா எழுதுறேன், அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. S2TP, Point to Tunnel Protocol, L2TP, IKV2, IPsec. இதுல சும்மா கேள்விப்பட்டீங்களா சொல்லக்கூடாது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, தெரியும். இப்ப என் விண்டோஸ் மிஷின் இருக்கு, இதான் விண்டோஸ், இது லேப்டாப், இதுலயே விபிஎன் இருக்கு. விபிஎன் கிளைண்ட் கிரியேட் பண்ண முடியும். ஆட் த விபிஎன் கிளைண்ட் கேட்டா எனக்கு ஆப்ஷன்ஸ் இங்க வரும். என்னென்ன கிளைண்ட் ஆப்ஷன்ஸ் எனக்கு என்னால கிரியேட் பண்ண முடியும். புரிஞ்சுங்க, எனக்கு என்ன பில்ட் இன் ஆப்ஷன்ஸ்ன்றத எனக்கு என்னால எல்லா ஆப்ஷனையும் கிரியேட் பண்ணலாம். என்னென்ன விபிஎன் கிளைண்ட் இருக்குன்றது எனக்கு தெரியும். வேர்ல்டு ஃபுல்லா நீங்க நெட்ல போய் பாருங்க. எனக்கு விபிஎன் கிரியேட் பண்றதுக்கு நான் எந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண வேண்டாம். விண்டோஸ் 10ல, விண்டோஸ் 2016ல உங்களுக்கான விபிஎன் கிளைண்ட்டை நீங்க கிரியேட் பண்ண முடியும். இப்படிலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஆமா, விபிஎன் கிளைண்ட் டைப்ஸ் இருக்கு. எனக்கு இஷ்யூ வந்துச்சுன்னா நான் ஹெல்ப் டெஸ்க் கால் பண்ணுவேன்.
நீங்க ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்றீங்க அப்படின்னா நல்லா கேளுங்க, ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட கொஸ்டினாவே கேட்கறேன். உங்களுக்கு உங்களுடைய கிளைண்ட்ல என்ன இருக்கு, அது என்ன டைப்னே எனக்கு தெரியாது. இதுல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நான் சர்வீஸ் டெஸ்க்கோ ஹெல்ப் டெஸ்க்கோ கால் பண்ணி அவன் லேப்டாப்பை ட்ரபிள் ஷூட் பண்ணுவோம். நீங்க ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு டேட்டா சென்டர்ல ஒரு கஸ்டமரோட என்வரான்மெண்ட்டை என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கே சப்போர்ட் இங்க தேவைப்படுது, நீங்க என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க இங்க போயிட்டு? கொஸ்டின் நம்பர் 1. உங்க லேப்டாப்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரபிள் ஷூட்டிங் நீங்க பண்ணுமா இல்லையா? அதை சொல்லுங்க. நான் வந்து எல்லாமே நீங்களே கம்ப்ளீட் பண்ணணும் நான் சொல்லல. ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, ஓகே, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. உங்களுடைய கிளைண்ட் டைப்பே உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தெரியல. அந்த கிளைண்ட்ல இந்த எஸ்எஸ்டிபினா என்னன்னு தெரியல, பாயிண்ட் டு சைட் டனலிங் ப்ரோட்டோகால் என்னன்னு தெரியல, லேயர் 2 டனலிங் ப்ரோட்டோகால் என்னன்னு தெரியல, ஐகேவி வெர்ஷன் 2 என்னன்னு தெரியல, ஐபிசெக் 2 என்னன்னு தெரியல, இல்ல என்கிட்ட இருக்கக்கூடிய கிளைண்ட் சாஃப்ட்வேர் என்ன டைப் ஆஃப் விபிஎன் யூஸ் பண்ணுது எனக்கு தெரியல. ஆனா நான் வந்து ஒரு எண்ட் யூசர் மாதிரி இங்க நான் உட்காந்துருப்பேன். எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகலைன்னா நான் கஸ்டமர் கேருக்கு இல்ல சர்வீஸ் டெஸ்க்கோ கால் லாக் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். உங்களை நம்பி உங்க டேட்டா சென்டருக்கு ரியல் டைம் என்வரான்மெண்ட்ல டேட்டா சென்டர் சப்போர்ட் கொடுத்துட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான் கஸ்டமர். உங்களுக்கே ஒரு சப்போர்ட் தேவைப்படும் போது நீங்க எப்படி இன்னொருத்தருக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க? சொல்லுங்க. உங்க விபிஎன் கிளைண்ட் இதுல என்ன டைப்? ஹலோ, உங்க விபிஎன் எல்லாரும் இருக்குன்னு இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, என்ன டைப்? விமல், விபிஎன் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் என்னன்னு தெரியும், டைப்லாம் என்னன்றது கரெக்டாக தெரில. பட் அதில் டோக்கன் பேஸ்டு இருக்குது. இப்போ என்னோடது வந்து சாஃப்ட்வேர் பேஸ்டு, லைக் நம்ம ஆத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ நம்ம எதுக்காண்டின்றது தெரியும். நம்ம இன்டர்நெட்லேருந்து நம்மளோட ப்ரைவேட்டை இன்ட்ராநெட்டில் ஆக்சஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம விபிஎன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் தெரியும். பட் இது என்ன டைப்ன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி தெரில. தெரிஞ்சுங்க போயிட்டு, ஓகேவா? தெரியாம இருக்கு தப்பு இல்ல, அதுக்கு அதை ஹைலைட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல தெரிஞ்சுங்க, ஓகே? அப்ப இதெல்லாம் டைப் நான் சொல்லல, கூகுளே சொல்லுது இதெல்லாம் டைப்ல இருக்கு. ஓபன் விபிஎன், எஸ்எஸ்டிபிஎன், ஐகேவி, லேயர் 2 டனலிங் ப்ரோட்டோகால், ஐபிசெக் லேயர் 2, பாயிண்ட் டு பாயிண்ட் டனலிங் ப்ரோட்டோகால், இன்னும் நிறைய இருக்கு, ஓகே? நிறைய டைப் இருக்கு. மோஸ்ட்லி எதை அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்றது இங்க இருக்கு. ஏன் அப்படின்னா சைட் டு சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்? சைட் டு சைட், இந்த சைட்ல இருக்கிற ரவுட்டர் இந்த சைட்ல இருக்கிற ரவுட்டர் இந்த சைட் கிட்ட பேசு, முடிஞ்சு போச்சு. இது ஒரு டிவைஸ், இந்த டிவைஸ் போய் சைட் கிட்ட பேசு. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு டிவைஸ் வந்து எண்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு டிவைஸ் வந்து எண்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. என்னோட லேப்டாப் ஒரு எண்ட் பாயிண்ட், இன்னொரு டிவைஸும் எண்ட் பாயிண்ட். ஒரு டிவைஸும் எண்ட் பாயிண்ட் போது இந்த சைட் டு சைட்டை விட இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு அதிக செக்யூரிட்டி வேணும். ஏன் அப்படின்னா இந்த எண்ட் பாயிண்ட் டிவைஸ், நல்லா புரிஞ்சுங்க, இந்த எண்ட் பாயிண்ட்ன்றது பாயிண்ட் டு சைட் கனெக்ஷன். இதுக்கு பேர் தான் பாயிண்ட் டு சைட். ஒரு டிவைஸும் ஒரு சைட்டும் கனெக்ட் ஆகுது. ஒரு டிவைஸ் ஒரு சைட்டுக்குள்ள போகுது. இது சைட் டு சைட். இது கண்டிப்பா என்கிரிப்ஷன் டிராபிக் தான். இந்த ரவுட்டர் பாத்துக்கோ, இதுக்கு என்கிரிப்ஷன் பாத்துக்கோ, விபிஎன் ஃபுல்லா நடுவுல இருக்கிற ரவுட்டிங் டீம் பாத்துப்பாங்க. இங்க அப்படி கிடையாது. உங்க டிவைஸ். இப்ப நான் கூட இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். மேபி உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம். நீங்க என்ன பண்றீங்க, ஒரு டிராவல் பண்ணி ஒரு உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் போயிட்டீங்க. அன்பார்ச்சுனேட்டா உங்களோட ஆபீஸ் லேப்டாப்பை கொண்டு போகல, மைண்ட்ல வச்சுங்க, கொண்டு போகல. நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 2 days 3 days லீவ்ல போயிட்டீங்க. சொல்லிட்டு தான் போறீங்க, நான் லீவு, லேப்டாப் இல்ல, என்கிட்ட கனெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. போய் ஒரு 2 days இருக்கும்போது திடீர்னு ஒரு எமர்ஜென்சி உங்களை கனெக்ட் பண்ணி ஒரு மெயில் மட்டும் அனுப்புங்க, இல்லைன்னா இந்த இஷ்யூ மட்டும் ரிசால்வ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறாங்க. உங்ககிட்ட அபிஷியல் லேப்டாப் கிடையாது. உங்ககிட்ட பர்சனலா வேற ஏதோ லேப்டாப் இல்ல எமர்ஜென்சிக்கு ஒரு இன்டர்நெட் சென்டர் போறீங்க. அங்க இன்டர்நெட் சென்டர்ல சிஸ்டம் மட்டும் தான் இருக்கு. இது இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். என்னோட கொஸ்டினை கொஞ்சம் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத மட்டும் தான் இதை சொல்ல முடியும். மேபி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கலாம், அதை நோட் பண்ணாம இருந்திருக்கலாம். இருந்திருக்கும், ஒர்க் பண்ணிருப்பீங்க. மேபி கனெக்ட் உங்ககிட்ட ஆத்தரைஸ்டு சிஸ்டம் கிடையாது. ஆபீஸ்ல கொடுத்த சிஸ்டம் கிடையாது, லேப்டாப் கிடையாது, இதுல விபிஎன் கிளைண்ட்டும் கிடையாது, சாஃப்ட்வேரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறது சிஸ்டம், இன்டர்நெட், அவ்வளவுதான். உங்ககிட்ட இன்டர்நெட் இருக்கு, சிஸ்டம் இருக்கு, ப்ராப்பரான யூசர் ஐடி இருக்கு, பாஸ்வேர்டு இருக்கு, டொமைனை பத்தி தெரியும், எல்லாமே இருக்கு. ப்ராப்பரா யூசர் ஐடி இருக்கு, பாஸ்வேர்டு இருக்கு. ஆனா ஆத்தரைஸ்டான சிஸ்டம் இல்ல. எமர்ஜென்சி உங்களோட மேனேஜ்மெண்ட்ல எனக்கு இப்ப கனெக்ட் பண்ணி இந்த இஷ்யூ ரிசால்வ் பண்ணுங்கன்றாங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்க இன்டர்நெட்ல. உள்ள கனெக்ட் பண்ண உடனே உங்களோட ஆபீஸோட வெப்சைட்டை அடிக்கிறீங்க, இன்ட்ராநெட் சைட்டே அடிக்கணும். முதல்ல அது கீழே ஒரு ஆப்ஷன் வரும். சில கம்பெனில வரும் இன்ஸ்டால் விபிஎன் கிளைண்ட் அப்படின்னு இருக்கும். இல்ல சிஸ்கோ இன்ஸ்டால் பண்றீங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றீங்க. நல்லா பொறுமையா கேளுங்க. டவுன்லோட் பண்ணி இதுல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க உங்க விபிஎன் கிளைண்ட். உங்களுக்கு தெரியலன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாருங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுடைய விபிஎன் கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணதுனால உங்க ஆபீஸ்ல இருந்து கொடுத்த விபிஎன் கிளைண்ட்டை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணி உங்க விபிஎன் வழியா உள்ள நுழைறீங்க.
இப்போ இந்த டிவைஸை உங்களோட சைட் அக்செப்ட் பண்ணுமா அக்செப்ட் பண்ணாத பொறுமையா யோசிச்சு தான் சொல்லணும். இல்ல எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையில, நான் அந்த மாதிரி ஒரு சினாரியோ ஃபேஸ் பண்ணதில்ல இல்ல அப்படின்னா ஓப்பனா விட்டுருங்க. உங்ககிட்ட அந்த ஆன்சர் எதிர்பார்க்கல. நீங்க இந்த மாதிரி ஒரு சினாரியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்ல நீங்க இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா? கனெக்ட் பண்ணீங்கன்னா இது கனெக்ட் ஆகுமா ஆகாதா? புரியல. நான் கேட்ட கொஸ்டின் கனெக்ட் ஆகும் சார். கனெக்ட் ஆகும். வெரி குட். அப்புறம் மத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகுது. நீங்க கொடுத்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கரெக்ட், எல்லாமே கரெக்ட். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே கரெக்ட். இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் கரெக்ட். VPN கிளையன்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, டிவைஸ்க்குள்ள போகுது, இந்த சைட்டுக்குள்ள நுழையுது, இவன் நம்மளால தானே வெரிஃபை பண்ணுது, எல்லாம் வெரிஃபை பண்ணி நீங்க 3-4 பேர் என்ன சொல்லிருக்கீங்க, கனெக்ட் ஆகும்னு சொல்லிருக்கீங்க. ஒருத்தர் ஆகாதுன்னு சொல்லி இதை ரீசன் சொல்ல வராரு. சொல்லுங்க. இல்ல அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஐபி வந்து வேற இருக்கும் இல்லையா? எந்த ஐபி? பர்టిక్యులர் ஐபி செட் பண்றதுனால அலோ பண்ணிருப்பாங்க. இங்க யார் என்ன டொமைன்லாம் வந்து இன்டர்நெட் தாங்க உங்களுக்கு டொமைன். இல்ல இப்போ 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 நம்ம வந்து நார்மலா பாத்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸ் நெட்வொர்க் அக்சஸ் பண்றோம்னா அந்த நம்ம யூஸ் பண்ண சிஸ்டமோ லேப்டாப்போ பர்టిక్యులர் டொமைன்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் இல்லையா? ரெஜிஸ்டர் ஆகாம ஒரு சிஸ்டம் வந்து நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. இன்டர்நெட் நெட்வொர்க் டொமைன். உங்ககிட்ட உங்க லேப்டாப் முதல்ல என்ன லேப்டாப்போ சிஸ்டமோ முதல்ல இன்டர்நெட் கிட்ட நுழையுது. நுழைஞ்ச உடனே நீங்க VPN கிளையண்ட் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே வாங்கின உடனே நேரா போயிட்டு இங்க வந்து ஒரு DHCP சர்வீசஸ் இல்லைன்னா VPN கிளையண்ட் சர்வீஸ் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு ஐபியை பாப்புலேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். உள்ள வரும்பொழுது உங்க நெட்வொர்க்ல இந்த வெளியில இருக்க டிவைஸ் உள்ள கொண்டு வரனாலே உங்களுக்கு ஒரு ஐபி அசைன் பண்ணிடும். நல்லா புரிஞ்சுங்க. உங்க ஐபியை இங்க அசைன் பண்ணிடும். நீங்க டொமைன்ல இருக்கீங்களா இல்லையாலாம் பார்க்காது. ஐபி அசைன் பண்ணாதான் டொமைன்குள்ளேயே நுழைய முடியும். டொமைன் முன்னாடி வந்துடாது. முதல்ல புரிஞ்சுங்க. டொமைன் முன்னாடி வரல. உங்களை இன்டர்நெட்ல இருந்து உள்ள கொண்டு வரோம் அப்படின்னாலே உங்களுடைய பிரைவேட் நெட்வொர்க்ல நுழைஞ்ச உடனே உங்களை அந்த டொமைன்குள்ள கொண்டு போறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐபியை கொடுத்துதான் கொண்டு போகும். உங்க டொமைன்ல ஒரு ஐபியை கொடுத்துரும். உங்க டொமைன்ல ஒரு ஐபி எது கொடுத்துரும். உள்ள கொடுத்த உடனே தான் இந்த டிவைஸ் வந்து இது வரைக்கும் இந்த டொமைன்ல ரிஜிஸ்டர் ஆகாத டிவைஸ்ன்னு இதுக்கு தெரியும். நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா உள்ள கொண்டு வந்து டிவைஸை உள்ள கொண்டு வரும்போதுதான் இந்த இடத்துல டொமைன் வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த டிவைஸ் என்ன புதுசா இருக்கு, இது வரைக்கும் என்னோட டொமைன்ல இல்லாத டிவைஸா இருக்கு, இந்த டொமைனுக்குள்ள இவனை அலோவ் பண்ணலாமா வேணாமா? ஆனா நீங்க யூசர் நேம் கொடுத்துருக்கீங்க, பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்க, ரெண்டும் கரெக்ட். டொமைன் நேம் கொடுத்துருக்கீங்க கரெக்ட். ஆனா டிவைஸ் நான் ட்ரஸ்டபிள். அது சொல்லும் நான் ட்ரஸ்டபிளா இருக்குது, நான் ட்ரஸ்டபிளா எடுத்துக்க மாட்டேன். ஏங்க இந்த இடம்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்க எல்லாரும் போய் பார்த்து எல்லாம் ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு போயிடுங்க. இங்க பாருங்க, இன்டர்நெட்ல நான் ட்ரஸ்டட் ஓகேவா, நான் ட்ரஸ்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரீன் வரும். நம்மளே கேட்கும் எஸ் ஆர் நோன்னு கேட்கும். எல்லாமே எஸ் நோன்னு கொடுத்துட்டு அடிச்சு தள்ளிட்டு போவோம். கரெக்ட் தானே? இந்த மாதிரிலாம் கேட்கும். இந்த மாதிரி எரர்ல இதுல யாராவது ஏதாவது ஒண்ணு வரும். மைண்ட்ல வச்சுங்க பாருங்க. ஏதாவது வெப்சைட் போனீங்கனாலே வரும். இதுக்கு நம்ம என்ன கொடுப்போம்னு நமக்கு உங்களுக்கு தெரியும். ஓகே எங்க பட்டன் எங்க இருக்குது, ஓகே அக்செப்ட் எங்க இருக்குன்னு போயிட்டே இருப்பீங்க. கரெக்டா இல்லையா? அப்ப அது என்ன நிறுத்துதுன்னா, ஏன் நிறுத்துதுன்னா ட்ரஸ்டட் சர்டிபிகேட் அத்தாரிட்டி சிஏ நிறுத்துறான். இந்த இடத்துல வந்து சிஏ நிறுத்துறான். ஏன் நிறுத்துறான்? அதான் கொண்டு வர விபிக்கு பாயிண்ட் சைட்டுக்கு. அதான் டிவைஸை உள்ள கொண்டு வரது பாருப்பா. நீ யூசர் நேம் கரெக்டா தான் கொடுத்துருக்க, பாஸ்வேர்டுக்கு 100% கரெக்ட், டொமைன் நேம் ஐயோ பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா ஒரு டிவைஸ் இது வரைக்கும் நான் பார்க்காத டிவைஸா இருக்குது. ஏன் டொமைன்ல ரிஜிஸ்டர் பண்ணாத டிவைஸ் இல்லையே. அப்ப இந்த டொமைனுக்கும் இந்த நெட்வொர்க் நடுவில் ஒருத்தர் இருக்கிறான். அவன் பேர் தான் சிஏ. அவன் தான் நிறுத்துவான். டொமைனுக்கு போர்ட் முன்னாடியே நிறுத்திடுவாங்க. நீ என்ன புதுசா இருக்க? ஆபீஸ்க்கு போனோம்னு ஒரு கோடு இருக்கு, ட்ரெஸ் கோடு இருக்கு. ஒரு டீசெண்டா போகணும். நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி அப்படியே கிளம்பி போயிட முடியுமா? நீ பர்சன் தான், நீ கரெக்டான யூசர் நேம் தான் கொடுத்த, பாஸ்வேர்ட் தான் கொடுத்த, டொமைன் தான் கொடுத்த, அதே மெத்தட்ல VPN கிளையண்ட் எல்லாம் போட்டிருக்க. கரெக்ட் தான், நீ எல்லாம் கரெக்ட். ஆனா உன் அப்பியரன்ஸ் சரியில்லையே. ஏன் டிவைஸ்னா எனக்கு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் போட்டிருப்பேன், அதுல வல்னரபிலிட்டி எல்லாம் பேட்ச் எல்லாம் பிக்ஸ் பண்ணிருப்பேன், சாஃப்ட்வேர் எல்லாம் அப்டேட்டடா இருக்கும், OS எல்லாம் அப்டேட்டடா இருக்கும். ஆனா இந்த டிவைஸ் இன்டர்நெட்ல இருந்து கனெக்ட் பண்ற, நெட் சென்டர்ல இருந்து கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு கம்ப்யூட்டர், இதுக்குள்ள ஒரு வைரஸ் இருக்கு, இதுக்குள்ள ஒரு வல்னரபிலிட்டி இருக்கு.
உன்னை நான் உள்ள அலோவ் பண்ணிட்டேன்னா நாளைக்கு உன்னால எனக்கு ப்ராப்ளம் வருமே அப்படின்றது சிஏக்கு தான் தெரியும். அதைத்தான் இங்க சொல்றான். உன்னை நான் எப்படி ட்ரஸ்ட் பண்றதுன்னு கேக்குறான். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் இந்த ரிஸ்க நான் ஓன் பண்ணிக்கிறேன், இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரியும், எனக்கு வந்து நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாரும் ரிஸ்க ஓன் பண்ணி தான் உள்ள கூப்பிட்டு போறோம். ரிஸ்க ஓன் பண்ணி தான் உள்ள கூப்பிட்டு போறோம். இதெல்லாம் ரிஸ்க் ஓன் பண்ணிக்கிறீங்க, கண்டினியூ டு தி வெப்சைட், கண்டினியூ பண்ணு அப்படின்னு அடிச்சிடுறீங்க நீங்க. அப்ப அவன் சொல்றான், என்கிட்ட என் ஆபீஸ்ல கொடுத்த லேப்டாப்பா இருந்தா இதை டெய்லி மந்த்லி கரெக்டா பேட்ச் பண்ணுவோம், ரிமோட்லயே ஆன்டிவைரஸ் அப்டேட் பண்ணுவோம், பக்காவா இருக்கு. என் டிவைஸ் சர்டிஃபைடு டிவைஸ், ட்ரஸ்டட் சர்டிஃபைடு, என் டொமைன்ல இருக்க எல்லா டிவைஸும் சர்டிஃபைடு. ஆனா நீ எல்லாம் கரெக்டா தான் காட்டுற, ஐடி கார்டு காட்டுற, எல்லாம் காட்டுற, ஆனா நீ வந்திருக்க கனெக்ட் பண்ணிருக்க டிவைஸ் நான் ட்ரஸ்டட். அப்போ ஒவ்வொரு எண்ட் பாயிண்ட்டுக்கும், ஒவ்வொரு பாயிண்ட் டு சைட் கான்ஃபிகரேஷனுக்கும் ஒரு பாயிண்ட் டு சைட் கான்ஃபிகர் கொடுத்தீங்கன்னா கவனமா பாருங்க. இதுல என்ன VPN டைப்பை செலக்ட் பண்ணணும்னு இருக்கு. அதனாலதான் அந்த கொஸ்டின் உங்களுக்கு வச்சேன். இதுல நீங்க டனல் கேக்குறான், எனக்கு கிளைண்டே தெரியாதுங்கன்னா நீங்க எப்படி பாயிண்ட் டு சைட் கத்துக்க முடியும்? நான் எப்படி கத்து கொடுக்குறது சொல்லுங்க? எனக்கு ஓப்பன் VPN SSL தெரியாது, SSTP தெரியாது, ஐசெக் தெரியாது, எந்த இடத்துல ஐசெக்கும் ஓப்பன் VPN யூஸ் பண்ணணும்னு தெரியல, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்க இந்த ஆத்தென்டிகேஷன் செக்மெண்ட்ல ஏன் ரேடியஸை கேட்ட? ஏன் தேவையில்லாம ஒரு கொஸ்டினை நான் ஷூட் பண்றேன்னு பாத்துங்க. அசூர்ல கேக்குறாங்க, இதெல்லாம் அசூர்ல கேக்குறான். அப்ப சர்டிபிகேட் கேட்டா சர்டிபிகேட் அத்தாரிட்டி கேக்குறான், CA கேக்குறான் சர்டிபிகேட். அப்ப VPN சர்டிபிகேட் இங்க கொடுக்கணும், ரேடியஸ் கொடுத்தாலும் கொடுக்கணும். அப்ப ரேடியஸ் கொடுக்கலாம், இல்ல ரூட் சர்டிபிகேட் கொடுக்கலாம். இப்போ பப்ளிக் சர்டிபிகேட் கேக்குறாங்க. அப்போ சைட் டு சைட்ல பிரச்சனை கிடையாது, சைட் டு சைட்ல இந்த பிரச்சனையே கிடையாது. 2 டேட்டா சென்டர் பேசிக்குது, அவ்வளவுதான். 2 பேருமே பிரைவேட் பேசிக்கிறாங்க, அவ்வளவுதான். இங்க அப்படி கிடையாது. ஒரு டிவைஸை கிளைண்ட் சைட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு அவ்வளோ வேல்யூபிள், அவ்வளவு விஷயம் இருக்கு. அப்போ பாயிண்ட் டு சைட் டு சைட்டை விட எஃபெக்டிவா கான்ஃபிகர் பண்ணணும். வேற ரெண்டுமே வேலை அதிகம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு ஆளை டிவைஸை உள்ள கூப்பிட்டு போறது, யாருன்னே தெரியல, இவனை உள்ள கூப்பிட்டு போறீங்க, ஓகே, சர்டிஃபைடு பர்சனா இருக்கான், ஓகே. அப்போ பாயிண்ட் டு சைட்ல சர்டிபிகேட்னு எக்ஸ்ட்ரா படிப்பீங்க, ரேடியஸ் ஒண்ணு படிக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நான் உங்க கொஸ்டினா கேட்டேன். நான் மறுபடியும் ஒரு விஷயத்தான் சொல்றேன், உங்களுக்கு அது புரியல. என்கிட்ட இருந்து வர ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் எதுவும் வேஸ்ட் கிடையாது. நான் ஏன் கிளைண்ட் சர்டிஃபிகேட் தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஏன் கிளைண்ட் சர்டிஃபிகேட்டோட டைப் தெரியணும்னா இங்க கேக்குறானே, இதுல டைப்ல எதை செலக்ட் பண்ணுவீங்க? டனலிங் டைப் கேக்குறான், உனக்கு எந்த டனல் வேணும் கேக்குறான். பாயிண்ட் டு சைட் கான்ஃபிகரேஷன் இங்க வருது. இன்னும் சைட் டு சைட் காட்டல, நான் சைட் டு சைட் இங்க இருக்கு, கனெக்ஷன்ஸ் போகும், ஆட் கொடுங்க. இன்னும் சைட் டு சைட் காட்டல, சைட் டு சைட் இங்க இருக்கு. ஸோ சைட் டு சைட்டும் காட்டுறேன், பாயிண்ட் டு சைட்டும் காட்டுறேன், விநெட்டும் காட்டுறேன், மற்ற ஆப்ஷனும் காட்டுறேன். ஆனா நான் எதை செலக்ட் பண்ணணும்ன்றது எனக்கு என் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய என் லேப்டாப், நல்லா கவனமா புரிஞ்சுங்க, என் லேப்டாப் என் வீட்டுல இருக்கு. இந்த இதுல நான் ஆபீஸ் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணிட்டேன். ஆனா என் லேப்டாப்ல VPN ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த கிளைண்ட் டைப்பையும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்க பாருங்க, அதான் நான் திருப்பி சொல்றேன், என்கிட்ட இருக்கக்கூடிய லேப்டாப்ல இருக்க விஷயத்தையே நான் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா நீங்க ஒரு டேட்டா சென்டர் போய் எப்படிங்க சப்போர்ட் பண்ணுவீங்க? இப்ப புரியுதா என் கொஸ்டினோட ஷார்ப்னஸ்? என் பாக்கெட்ல என்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நான் என்ன இருக்குன்னே தெரியலன்ன போது நீங்க போய் ஒரு டேட்டா சென்டர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க், விண்டோஸ், VMware, லினக்ஸ், டேட்டாபேஸ், செக்யூரிட்டி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு என்வரான்மெண்ட்டை போய் நீங்க என்ன ட்ரபிள் ஷூட் பண்ண போறீங்க? உங்ககிட்ட இருக்கிற டிவைஸ்ல ஒரு என்ன கிளைண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணனே உங்களுக்கு தெரியாத நீங்க எப்படி ஒரு இன்டர்நெட்ல போயிட்டு கிளவுடோட டேட்டா சென்டர், இன்டர்நெட் சென்டர் டேட்டா சென்டர்ல போயிட்டு எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? எப்படி பண்ணுவீங்க? அது ஒரு கொஸ்டின் தாங்க, சொல்லுங்க, எப்படி பண்ணுவீங்க? கஸ்டமர் நான் கேட்கறேன், உங்ககிட்ட இருக்க கிளைண்டோட சாஃப்ட்வேரே உனக்கு சூஸ் பண்ண தெரியல, உன் டனல் இதை எப்ப சூஸ் பண்ணணும்னு தெரியல, SSTP எப்ப சூஸ் பண்ணணும்னு தெரியல, IPS எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரியல, இதை சூஸ் பண்ணா என்ன பெனிஃபிட், இதை சூஸ் பண்ணா என்ன பெனிஃபிட் தெரியல, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியல. அப்போ எனக்கு இதுக்கான விஷயமே எனக்கு தெரியலன்னு போது நான் கஸ்டமருக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும்? 1 minute.
ஸோ இந்த இடத்துல நீங்க எதை சூஸ் பண்ணணும், எதை சூஸ் பண்ணக்கூடாது, எதை எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது இங்க டனல் டைப்ன்றது அசூர் கொடுக்குற டனல் கிடையாது. இதெல்லாம் ஓப்பனா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், எல்லாம் ஓப்பனா இருக்கிறது தான். அப்ப நீங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ பாயிண்ட் டு சைட்னா என்ன, சைட் டு சைட்னா என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி பாயிண்ட் டு சைட்ல கண்டிப்பா சர்டிபிகேட் அத்தாரிட்டி இல்லாம போக முடியாது. நான் சொல்லல, அசூர் டாக்குமெண்ட் சொல்லு. பாயிண்ட் டு சைட்டுக்கு போங்க, அசூர் VPN பாயிண்ட் டு சைட் கான்ஃபிகரேஷனை கிளிக் பண்ணுங்க. செட்டப் ஸ்டெப் பை ஸ்டெப், இது அசூரோட டாக்குமெண்டேஷன். இந்த டாக்குமெண்டேஷன் அப்படியே ஃபாலோ பண்ணி லேப் பண்ண போறோம். எப்போ SSTP யூஸ் பண்ணோம், கிளைண்ட் என்ன, அப்போ உங்ககிட்ட என்ன கிளைண்ட் இருக்கணும், அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ரீ ரெக்வஸ்ட். ஃபர்ஸ்ட் ப்ரீ ரெக்வஸ்ட் என்ன பண்ணணும், VNet கிரியேட் பண்ணணும். அடுத்தது சப்நெட் கிரியேட் பண்ணணும், கேட்வே சப்நெட் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே கிரியேட் பண்ணணும். கனெக்ஷன் டைப் பாயிண்ட் டு சைட் செலக்ட் பண்ணோம், நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதான் கனெக்ஷன் டைப் பாயிண்ட் டு சைட் கான்ஃபிகரேஷன் செலக்ட் பண்றோம். அடுத்தது அப்படியே வாங்க, ஒன்று நான் பண்ணிட்டே வரோம். VNet கிரியேட் பண்றோம், விர்ச்சுவல் கேட்வே கிரியேட் பண்றோம். அப்படியே வாங்க, அப்படியே கீழே வாங்க. சர்டிபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இது வந்து பாயிண்ட் டு சைட்ல மட்டும்தான் வரும். ஜென்ரேட்டர் சர்டிபிகேட், அப்போ உங்ககிட்ட ரூட் CA இருக்கணும். சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய CA இருக்கணும். CA சர்டிபிகேட் அத்தாரிட்டி. அந்த சர்டிபிகேட் அத்தாரிட்டி அவங்க போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும். பேஸ் என்கோடர், பேஸ் 64 என்கோடர் X509 வாங்கணும். இல்லைங்க என்னோட என்வரான்மெண்ட்ல நான் சர்டிபிகேட் சர்வரே இல்லையே, நான் என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டா, விண்டோஸ் 10 மிஷின், விண்டோஸ் பழைய மிஷின், அதாவது விண்டோஸ் 2012 16 மிஷின்ல செல்ஃப் சைன், தனக்கு தானே செல்ஃப் சைன் சர்டிபிகேட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், பவர் ஷெல் இன்ஸ்ட்ரக்ஷன். நல்லா கவனமா வச்சுங்க. விண்டோஸ் 10 இருந்தா மட்டும் செல்ஃப் சைன் சர்டிபிகேட் கிரியேட் பண்ணிக்கலாம். இதை ரைட் கிளிக் பண்ணுங்க, நியூ டேப் பண்ணுங்க. இதுல நீங்க எப்படி பவர் ஷெல், பவர் சைட், பாயிண்ட் டு சைட்ல செல்ஃப் சைன் சர்டிபிகேட் எப்படி கிரியேட் பண்றது, செல்ஃப் சைன் ரூட் சர்டிபிகேட் எப்படி கிரியேட் பண்றது, ஸ்டெப்ஸ் கொடுக்கலாம். பவர் ஷெல் கமாண்ட். இதை அப்படியே காப்பி பண்ணீங்கன்னா செல்ஃப் சைன் சர்டிபிகேட் கிரியேட் ஆகும். உங்களை நீங்களே சர்டிபிகேட் பண்ணிக்கிறது. இது வந்து ரியல் டைம்ல செல்ஃப் சைன் சர்டிபிகேட் பண்ண மாட்டாங்க. ரியல் டைம்ல CA இருக்கும், சர்டிபிகேட் அத்தாரிட்டி ஒருத்தர் இருப்பான், அவன் தான் CA கொடுப்பான். இல்ல செல்ஃப் சைன் சர்டிபிகேட் இல்லைன்னா என்டர்பிரைஸ் சர்டிபிகேட் தான் யூஸ் பண்ணணும். செல்ஃப் சைன் சர்டிபிகேட் பண்றதுக்கு ஒரே கமாண்ட் தானா, பவர் ஷெல் கமாண்ட் ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து மேக் செட்னு ஒரு கமாண்ட். ஆனா இந்த கமாண்ட் வந்து அப்சல்யூட் பண்ணிட்டாங்க, இப்ப கிடையாது. இந்த கமாண்ட் இல்ல, டெப்ரிகேட் பண்ணிட்டாங்க. மேக் செட் கமாண்ட் கிடையாது. ஓகே, இந்த மேக் செட் கமாண்ட் எதுல இருக்குன்னா, விண்டோஸ் லினக்ஸ் விண்டோஸ் மிஷின்ல, விண்டோஸ்ல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்னு ஒரு கிட் இருக்கும். அந்த கிட்டுக்குள்ளதான் இது இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணணும். இது வந்து டவுன்லோட் பண்ணும். மேக் செட்ன்றது இன்னொரு கமாண்ட். இல்ல எனக்கு மேக் செட் கமாண்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்க பவர் ஷெல் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சரி, ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க, செல்ஃப் சைன் சர்டிபிகேட் கிரியேட் பண்ணிட்டீங்க, செல்ஃப் சைன் ரூட் சர்டிபிகேட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா கிளைண்ட்டை கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சர்டிபிகேட் வேலையை முடிச்சுட்டு கீழே வாங்க. அதுக்கப்புறம் தான் VPN அட்ரஸ் பூல். இப்போ என்ன கேட்குறீங்க, இந்த டிவைஸ் உள்ள கொண்டு வரீங்க. இங்க ஒரு டிவைஸ் இருக்கு, இந்த டிவைஸ் உள்ள கொண்டு வரும்போது உங்க நெட்வொர்க்ல இருந்து ஒரு IP கொடுக்கும். அப்ப இங்க தனியா ஒரு அட்ரஸ் பூல் கிரியேட் பண்ணும். என்ன அட்ரஸ் பூல், VPN ல இருந்து கனெக்ட் பண்ற எல்லா டிவைஸ்க்கும் ஒரு IP கொடுக்கும். அப்ப அட்ரஸ் பூல் கிரியேட் பண்ணும். எங்க அட்ரஸ் பூல் வருது, இங்க கிளிக் பண்ணுங்க, கான்ஃபிகர்னா கொடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நான் வரது அட்ரஸ். அப்போ 172. நான் சும்மா தரேன் 0.0.16.0.0/24 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது அட்ரஸ் பூல். அப்ப இந்த ரேஞ்சில் எனக்கு ஒவ்வொரு மிஷினும் யாரெல்லாம் VPN வழியா வராங்களோ இந்த அட்ரஸ் பூல்ல IP கொடுக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த அட்ரஸ் பூல்ல அவனே சொல்லுவான் எப்படி கொடுக்கணும். கான்ஃபிகர் நவ் பாருங்க, அதான் விஷயம். டனல் டைப். இப்பதான் உங்ககிட்ட அந்த ஆப்ஷனை கேட்டேன். இதுல என்ன டனல் டைப்பை செலக்ட் பண்ணுங்க. அட்ரஸ் பூல் செலக்ட் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒன்று கொடுக்க சொல்றான் கொடுத்துட்டீங்க, ஏதோ ரேஞ்சு கொடுக்க சொல்றான் கொடுத்துட்டீங்க, ஏதோ ரேஞ்சு கேட்கறாங்க. இந்த டனல் டைப்பை எப்படி செலக்ட் பண்ணுங்க. ஆத்தென்டிகேஷன் டைப்ல அசூர் சர்டிபிகேட் செலக்ட் பண்ணீங்களா, ரேடியஸ் செலக்ட் பண்ணீங்களா, என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த சர்டிபிகேட் இதான் கிளைண்ட், இதான் சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க. நான் இப்போ சும்மா ஒரு சர்டிபிகேட் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஆனா பட் ரியல் டைம்ல எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்டா இருக்கும். நான் லினக்ஸ்ல கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இப்போ என்ன விண்டோஸ்ல பவர் ஷெல் கமாண்ட்லாம் போட லேட் ஆகும். ஓகே, சரி. கீஜென் அப்படின்னு ஒரு ஃபைல் ஓகேவா. சும்மா நான் டெமோன்னு வைக்கிறேன். ஓகே, டெமோ அப்படின்னு வைக்கிறேன். டெமோ -key. நான் சர்டிபிகேட் கிரியேட் பண்ண சொல்றேன். கிரியேட் பண்ணிட்டான்னு கேக்குது. எஸ் கிரியேட் ஆயிடுச்சு. LS கொடுங்க. முன்னாடி ஃபைல் இல்ல, ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது. இப்போ LS கொடுப்பேன். டெமோ key.pub 2 கீ வருது, ஒரு பிரைவேட் ஒரு பப்ளிக். நான் பப்ளிக் சர்டிபிகேட்டை காட்டுறேன். demo.public இதான் சர்டிபிகேட். பிரைவேட் சர்டிபிகேட்டை காட்டுறேன். demo.key இதான் சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட் நமக்கு வேணும். 256 அல்காரிதம்ல இருக்கும். இதைத்தான் விண்டோஸ்ல அவன் இங்கே காட்டுறான். ஓகே, இது செல்ஃப் சைன் சர்டிபிகேட் நான் இங்கேயே பண்ணிட்டேன். ஆனா விண்டோஸ்ல பண்றது கொஞ்சம் பவர் ஷெல் யூஸ் பண்ணி பண்ணணும்.
நான் செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட் சிம்பிளா கிரியேட் இந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நான் ஜஸ்ட் காட்டினேன், இந்த நோட் பேட்ல காப்பி பண்ணி இதை எடுத்துட்டு போய் இங்க போடணும். அசூர் சர்டிபிகேஷன்ல போடணும். எங்க போடணும்? இங்க போயிட்டு நான் ஒரு டனல் சைட் செலக்ட் பண்றேன். இதுல வந்துட்டு ஆத்தென்டிகேஷன் அசூர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இங்க எடுத்து அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணாதான் இங்க வரவனுக்கு எல்லாரையும் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுதான் அலோவ் பண்ண சர்டிஃபிகேட் இருக்காங்க. அப்ப ஒரு சர்டிஃபிகேட்டை உங்க டிவைஸ்ல போட்டுக்கணும், இன்னொரு சர்டிஃபிகேட்டை இங்க போட்டுக்கணும். இது பாயிண்ட் சைட்டை கான்ஃபிகர் பண்றதுக்கு இங்க ஸ்டெப்ஸ் இருக்கு. இது ஸ்டெப் பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இது ஸ்டெப். அடுத்தது இப்பதான் VPN கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணணும். என்ன கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணணும்? கிளைண்ட்டை கனெக்ட் பண்றது VPN கிளைண்ட். இது வந்து உங்க டெஸ்க்டாப்ல ஒரு கனெக்ட் கொடுத்தா உங்க மிஷின் கனெக்ட் ஆகும். இதை பார்த்துட்டு சைட் டு சைட் போலாமா? பண்ணலாமா? இதை லேப் பண்ணலாமா? ஸ்டெப் பை ஸ்டெப் அசூரியா கொடுத்துருக்காங்க, பண்ணலாம். ஓகே, ஷால் ஐ ஸ்டார்ட்? லேப பண்ணலாமா இல்லையான்றதை விடுங்க. உங்களுக்கு இந்த கான்செப்ட்ல ரேடியஸ்னா என்னன்னு தெரியணும், ஆத்தென்டிகேஷன், கிளைண்டோட டைப் VPN கிளைண்ட் டைப் தெரியணும். தெரியல, தப்பு இல்ல, இனிமே தெரிஞ்சுங்க. இனிமே நீங்க உங்களுடைய என்வரான்மெண்ட்ல என்ன இருக்கோ, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், உங்களுடைய ஆஃபீஸ் லேப்டாப் நீங்க டெய்லி கனெக்ட் பண்றீங்களே, அது VPN கிளைண்ட் சாஃப்ட்வேர் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏதோ ஒரு கிளைண்ட் சாஃப்ட்வேர் கொடுத்துருப்போம், சிஸ்கோவோ இல்ல ஏதோ ஒரு டிவைஸ்ல கொடுத்துருப்போம். ஆனா அது வேர்ல்டுல ஒரு டைப், ஏதோ ஒரு டைப்ல இருக்கும், ஏதோ ஒரு டைப்ல இருக்கும். அது என்ன டைப்னே நீங்க தெரிஞ்சுங்க. ஏன் அப்படின்னா நீங்க இனிமே அசூர்குள்ள போய் இன்னொருத்தருக்கு இந்த சஜஷனை கொடுக்க போறீங்க. என்ன சஜஷன்? இதை செலக்ட் பண்ணா இது கிடைக்கும், இதை செலக்ட் பண்ணா இது கிடைக்கும். அப்போ உங்களுக்கு சில டைப் தெரிஞ்சாதான் நீங்க இன்னொருத்தருக்கு சஜஷனே சொல்யூஷனே கொடுக்க முடியும். நமக்கு ஒரு சொல்யூஷன், நம்ம அதை அனலைஸ் பண்ணிருக்கணும், நம்ம அதை அந்த அந்த குவாலிட்டியை நம்ம டெஸ்ட் பண்ணிருக்கணும். நம்ம அப்படி டெஸ்ட் பண்ணாதான் நம்ம இன்னொருத்தருக்கு சஜஷனே கொடுக்க முடியும். நான் எதையுமே டெஸ்ட் பண்ண மாட்டேன், நான் எதையும் அனலைஸ் பண்ண மாட்டேன், நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், உங்க சொல்யூஷனே பெர்ஃபெக்டா இருக்காது. அப்போ உங்க சொல்யூஷன் எப்படி இருக்கணும்? நீங்க முதல்ல அதுல பிளஸ் ஆர் மைனஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது யூஸ் பண்ணா இது கிடைக்கும், IKV செக் இல்ல ஓப்பன் VPN SSL யூஸ் பண்ணா என்ன கிடைக்கும், ஓகேவா? இதை நீங்க ஒவ்வொரு இதுலயும் பண்ண முடியும், பண்ணலாம். இதேதான் AWSலயும் இருக்கு. AWSலயும் இப்படி பண்ண முடியும், AWSலயும் இல்ல அங்கே பாயிண்ட் சைட் கிரியேட் பண்ண முடியும். நான் பண்ணிருக்கேன்னா எனக்கு ஞாபகம் இல்ல, பட் தெர் ஆர் மெனி ஆப்ஷன் டு டூ. அது பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளயுமே நீங்க போயிட்டு அனலைஸ் பண்ணாதான் நம்மளால இதுல எடுத்து நம்ம ஒர்க் பண்ண முடியும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஒன்னு பண்ணும். ஓகே, நான் சைட் டு சைட் தான் முதல்ல காமிக்கணும். ஆக்சுவலி நான் இந்த VPN இந்த கேட்வேவை உடனே நான் டெலீட் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு இது வந்து டைமிங் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம கிளாஸ் ஒரு 2.5 hour போகுதுன்னா அதுக்காக சொல்லல. இதை நான் மறுபடியும் VPNக்காக ஒரு பாயிண்ட் டு சைட்டுக்காக கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, சைட் டு சைட் வேணாலும் பொறுமையா பார்க்கலாம், பாயிண்ட் டு சைட் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். க்ளோஸ் பண்ணுங்க. இப்ப என்கிட்ட என்ன சினாரியோ பண்ண போறேன்றத பார்ப்போம். யூஸ் கேஸ் ஒரு VNet கிரியேட் பண்ணுங்க, பண்ணியாச்சு. ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணுங்க, பண்ணிட்டோம். இன்னொரு சப்நெட் கிரியேட் பண்ணுங்க, பண்ணிட்டோம். இன்னொரு சப்நெட் வேணும்னா கிரியேட் பண்ணிக்கிங்க, உங்க ஆப்ஷன். கண்டிப்பா ஒரு சப்நெட் பப்ளிக் சப்நெட், சாரி கேட்வே சப்நெட். இது வந்து ப்ராட் சப்நெட். 2 சப்நெட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோமா? ஆமா, கண்டிப்பா பண்ணிருக்கோம். விர்ச்சுவல் நெட்வொர்க், VNet, 2 சப்நெட். ப்ராட் சப்நெட், கேட்வே சப்நெட் 2 இருக்கு. பொறுமையா பாருங்க, ப்ராட் சப்நெட், கேட்வே சப்நெட். இப்போ ப்ராடு, கேட்வே. இந்த கேட்வே, இந்த ப்ராட் சப்நெட்ல ஒரு VM கிரியேட் பண்றோம். கவனமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இந்த VM கிரியேட் பண்றோம், இன்னும் பண்ண போறேன். இந்த கேட்வே சப்நெட்ல கேட்வே இருக்கு, சிம்பிளா இருக்கு. இது VNet. என்கிட்ட லேப்டாப் இருக்கு, என்னோட லேப்டாப், என்னோட மிஷின், இது என்னோட லேப்டாப், இந்த மிஷின். இது வந்து Windows 10, நான் வச்சிருக்கிறது Windows 10. என்கிட்ட நடுவில் இருக்கிறது இன்டர்நெட் மட்டும்தான். என்கிட்ட எந்த VPN-ம் இல்லை, நான் எதுவும் இன்ஸ்டால் பண்ணல. என்கிட்ட கிளீனா இருக்கு, நோ VPN. VPN-ஐ கிளிக் பண்ணா என்கிட்ட எந்த VPN-ம் இல்லை. VPN இருந்தா காமிக்கும், ஆட் பண்ணா ஆட் ஆகும். இனிமே தான் ஆட் ஆக போகுது. என்கிட்ட VPN எதுவும் இல்லை, சிம்பிளா ஆஸ் யூஷுவல் தான் இருக்கு, நோ VPN. இப்போ இன்டர்நெட் மட்டும் தான் இருக்கு, என்கிட்ட இன்டர்நெட்ல கனெக்ட் இருக்கு. அசூர் வந்து இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் தான். இந்த மிஷினுக்கு நோ பப்ளிக் IP, மைண்ட்ல வச்சுங்க, நோ பப்ளிக் IP. பப்ளிக் IP கிடையாது.
பப்ளிக் ஐபியே இல்லாம இந்த மிஷினை நான் இங்க கனெக்ட் பண்ணணும். அதுக்கு VPN தான் சொல்யூஷன். அப்ப இந்த கேட்வே கிட்ட போறேன், ஹிட் பண்றேன், நேரா போய் ஹிட் பண்றேன். நல்லா கவனமா பாருங்க, ஹிட் பண்றேன். இப்ப நான் சும்மா நம்மளுக்குள்ளே ஒரு கொஸ்டினா கேட்கும். ஃபர்ஸ்ட் இந்த கேக்குது, இந்த VPN கேட்வே கேக்குது, நீ யாரு? அது சொல்லுது, நான் வந்து இந்த நெட்வொர்க் கிட்ட போ. அப்படியா? உன் டிவைஸ்ல கிளைண்ட் சர்டிபிகேட் இருக்கா? VPN கனெக்ட் பண்ணக்கூடிய சர்டிபிகேட் இருக்கா? இந்த சர்டிபிகேட்டை இங்க இருக்கக்கூடிய CA கொடுத்துருக்கானா? இவன் தான் கொடுத்துருக்கானா? ரூட் CA இவன் தானா? இவங்கிட்ட இருந்தா சர்டிபிகேட் வாங்கினியா? ஆமா, இவர் தான் எனக்கு சர்டிபிகேட் கொடுத்தாரு. அந்த சர்டிபிகேட் வந்து காட்டு அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க அந்த சர்டிபிகேட்டை ப்ரொவைட் பண்ணணும், CA கிட்ட கொடுக்கணும். இவர் வந்து வெரிஃபை பண்ணுவார், நான் கொடுத்த சர்டிபிகேட் தானா? ஓகே, ஆமா, இவர் நம்ம டிவைஸ் தான், உள்ள அனுப்பு அப்படின்னு நேரா உள்ள வந்தோடனே இங்க அட்ரஸ் போடு. இந்த அட்ரஸ் பூல் இந்த சப்நெட் கிடையாது, இந்த சப்நெட் கிடையாது. VPN, அதாவது VNetல ஏதாவது VPN வழியா வரவங்களுக்காக தனி சப்நெட். நல்லா மைண்ட்ல வச்சுங்க, VPN வழியா வரவங்களுக்காக ஒரு சப்நெட், அதுக்கு பேர் தான் அட்ரஸ் பூல். அது சப்நெட் சொல்ல மாட்டாங்க, அட்ரஸ் பூல். அதுல நீங்க என்ன கொடுத்துருங்க, 172 சம்திங் ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்கீங்க. இந்த ரேஞ்சில இருந்து ஒரு ஐபியை வாங்கி, அப்ப என்ன ஆகும், இதுக்கு ஒரு ஐபி வந்துடும். சப்போஸ் நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், 2.4 வந்துருச்சு. இந்த ஐபி இந்த அட்ரஸ் வந்து இந்த சப்நெட் கிட்ட பேசும், அது டிஃபால்ட்டா பேசும். இந்த ஐபி வச்சுன்னா உங்க லேப்டாப்பை லாஜிக்கலா நீங்க டேட்டா சென்டருக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த மிஷின் வெளியில வரல, இந்த மிஷின் உள்ளதான் இருக்கு, எனக்கு பப்ளிக் ஐபி கிடையாது, வெளியில வரல. நீங்க விர்ச்சுவலா உள்ள போயிட்டீங்க. இவ்வளவு நாள் நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் டேட்டா சென்டர்ல இருக்கேன், உங்க வீட்ல இருந்து நீங்க உங்க ஆஃபீஸ் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா உங்க லேப்டாப் உங்க வீட்ல தான் இருக்கு. ஆனா இந்த லேப்டாப் VPN வழியா உங்களுடைய ஆஃபீஸ் நெட்வொர்க்குள்ள நுழைஞ்சிடுச்சு. அதான் VPNோட ஸ்பெஷாலிட்டி. உங்க லேப்டாப் லாஜிக்கலா இந்த நெட்வொர்க்ல போயிட்டீங்க, லாஜிக்கலா போயிட்டீங்க. அப்போ நீங்க நெட்வொர்க்ல போயிட்டீங்க. உங்க சர்வர்லாம் நீங்க எப்பயும் போல RDP எடுக்கிறது, பிங் பண்றது பண்றீங்க, அவ்வளவுதான். VPNோட வேலை உங்களை உள்ள கொண்டு போயிடும். இவனை யாரும் வெளியே கொண்டு வரல, இவங்களை யாரையும் வெளியில கொண்டு வரல, உங்களை ஒரு பிரைவேட் ஐபியை கொடுத்து உள்ள கொண்டு போயிடுச்சு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், VNet பண்ணியாச்சு, 2 சப்நெட் பண்ணியாச்சு, கேட்வே போட்டாச்சு, சர்டிபிகேட் அத்தாரிட்டியும் VPN கனெக்ஷன், பாயிண்ட் டு சைட் கனெக்ஷனும் கிரியேட் பண்ணணும், அட்ரஸ் பூல் கிரியேட் பண்ணணும், அந்த சர்டிபிகேட் இங்க கான்ஃபிகர் பண்ணணும். இப்போ என்கிட்ட ரூட் CA கிடையாது, நானே செல்ஃப் சைன், நாங்களே ஒரு சர்டிபிகேட் கிரியேட் பண்ணி அதை நானே ஆத்தரைஸ் பண்ணி நானே உள்ள கூப்பிட்டு போறேன். இது மாதிரி ரியல் டைம் இருக்காது, கண்டிப்பா ரூட் CA இருக்கும், அவன் தான் வேலிடேட் பண்ணுவான். இப்போ நீங்க கிரியேட் பண்ண சர்டிபிகேட் நீங்களே ஆத்தரைஸ் பண்ணி போறீங்க. இந்த செட்டப்பை பண்றது நம்ம என்ன பண்ணலாம், இந்த மிஷினை ஐபிஏ இல்லாம RDP எடுக்கலாம். இதான் இந்த லேப். போலாமா? ஓகே, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் டாக்குமெண்ட் எடுத்துக்கங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் டாக்குமெண்ட் எடுத்துக்கங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த டாக்குமெண்ட் எப்படி தேடின, ஒன்றும் இல்லை, பேக் போங்க, Azure VPN பாயிண்ட் டு சைட், ஸ்டெப் பை ஸ்டெப், மைக்ரோசாஃப்டோடைய டாக்குமெண்ட். வேற எதையுமே டிபெண்ட் பண்ணாதீங்க, வேற எதை எடுத்தாலும் கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. நான் எதையும் டிபெண்ட் பண்ணது இல்லை, மைக்ரோசாஃப்டை மட்டும் ரிட்டர்ன் பண்றேன். அதை VNet கிரியேட் பண்ணிட்டோம், கேட்வே கிரியேட் பண்ணிட்டோம். இதான் ஸ்டெப், VNet கேட்வே, இந்த ஸ்டெப்லாம் முடிச்சாச்சு. இப்போ VPN கேட்வே கிரியேட் பண்ணி 45 மினிட்ஸும் ஆயிடுச்சு, முடிஞ்சே போச்சு. இப்போ நம்ம அடுத்து பண்ண வந்து கனெக்ஷன், பாயிண்ட் டு சைட் கனெக்ஷன் பண்ணணும். அதுல முதல் வேலை சர்டிபிகேட் ஜென்ரேட் பண்ணணும். அப்ப இந்த கன்சோல் எந்த வேலையும் கிடையாது, இது எல்லாமே முடிச்சு ரெடியா வச்சிருக்கோம். பாயிண்ட் டு சைட்னு கிளிக் பண்றோம். ஒரு நிமிஷம், விர்ச்சுவல் கேட்வே போயிடுறேன். கனெக்ஷன் பாயிண்ட் டு சைட்ல முதல் வேலை கான்ஃபிகர் பண்ணணும். இதுல வந்து முதல்ல அட்ரஸ் பூலு, டனல், ஆத்தென்டிகேஷன் இது செலக்ட் பண்ணா இப்போ நம்ம சர்டிபிகேட் போகணும். சர்டிபிகேட் போறதுக்கு இப்போ நம்ம சர்டிபிகேட் இல்லை, இங்க போயிடுங்க. இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வச்சிருக்கேன், ஏன்னா இதை படிச்சு பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுக்குள்ளதான் இருக்கு அந்த விஷயம்லாம். அந்த சர்டிபிகேட் கிரியேட் பண்றது, எப்படி கமாண்ட் எடுக்கிறது, இந்த கமாண்ட்ல எதை காப்பி பண்றதுங்க பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சர்டிபிகேட்ல செல் சைன் சர்டிபிகேட் தான் போகும். இந்த பவர் ஷெல் இன்ஸ்ட்ரக்ஷன் பெருசா இருக்கும், எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2, எக்ஸாம்பிள் 3 நிறைய கொடுத்துட்டே இருப்போம். இந்த ஸ்டெப் தான் பண்ண போறோம், இந்த ஸ்டெப் தான் பண்றோம். ஆனா இதை நான் கொஞ்சம் சிம்பிளா உங்களுக்கு ஒரு நோட் பேட்ல எழுதி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட், அதை ஷேர் பண்றேன், அதாவது டிரைவ்ல அப்லோட் பண்றேன். லேப் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருங்க பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே, இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, டைம் இல்ல அப்படின்றவங்க விட்டுருங்க, விஷயம். ஓகே, குட். பாயிண்ட் டு சைட், இதுதான் ஸ்டெப்பு. இதை நான் ஜஸ்ட் எப்போ ஒரு டைம் எழுதுதான். நம்ம VNet கிரியேட் பண்ணியாச்சு, சப்நெட் கிரியேட் பண்ணியாச்சு, விர்ச்சுவல் கேட்வே கிரியேட் பண்ணியாச்சு, 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முதல்ல பண்ண வேண்டியது ரூட் VPN சர்டிபிகேட்டை கிரியேட் பண்ணணும். ரூட் VPN சர்டிபிகேட், ஓகே. அதுக்கு வந்து இங்க இருக்கு டாக்குமெண்ட்,
அப்படியே மேல போங்க. இந்த மேக் செட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம், இல்ல செல்ஃப் சைன் சர்டிபிகேட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். இந்த மேக் செட் கமாண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது செல்ஃப் சைன் சர்டிபிகேட் தான் கிரியேட் பண்ணுது. இதையும் யூஸ் பண்ணலாம், இல்ல நீங்க மேக் செட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட அந்த மேக் செட் கமாண்ட் இருக்காங்க, செக் பண்ணுறேன். cd/program files dir இல்ல விண்டோஸ் கிட்ஸ்ன்னு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இல்ல அப்போ cd program files x86 dir விண்டோஸ் கிட்ஸ்னு ஒரு பார்ட் இருக்கா, விண்டோஸ் கிட்ஸ். இது டைரக்டரி, இதை இன்ஸ்டால் பண்ணணும். இந்த விண்டோஸ் கிட்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். விண்டோஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்ல வரும், விண்டோஸ் 10 SDKல, இல்லைன்னா வந்து விண்டோஸ் கிட்ஸ் போடும், SDK தான். இதை கொடுத்தீங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட் கிட், இதுல வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதை டவுன்லோட் பண்ணி இந்த டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகிடும். இங்கே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இதுல என்னென்னலாம் கிடைக்கும், என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் வரும்னா அவன் சொல்லுவான். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ட்ராப், நிறைய டூல் இருக்கும், நிறைய டூல் கொடுப்போம். அது நிறைய டூல்ல ஒன் ஆஃப் த டூல் வந்து மேக் செட். விண்டோஸ் 10ல மேக் செட் கமாண்ட் இங்க இருக்கு. மேக் செட் கமாண்ட் டிஃபால்ட்டா வராது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்ல இருக்கும், ஆப்ஸ்குள்ள இருக்கும். இந்த டூல் ஆப்ஸ்குள்ள இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்றான். அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது எங்க இருக்குன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்ல இருக்கு. அதுல ஒரு டூல் இதுல இருக்கா நான் செக் பண்ணிக்கலாம். என் விண்டோஸ் மிஷின்ல இருக்கா நான் செக் பண்றேன் ஃபர்ஸ்ட். இல்லைன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். கிளிக் பண்ணிடுங்க, டிஆர் கொடுங்க, cd10 போங்க, டிஆர் போங்க. இதுல வந்து இந்த பின் டைரக்டரிக்குள்ள போங்க. ஐ திங்க் பின்னுக்குள்ள தான் நினைக்கிறேன். பின் டைரக்டரி டிஆர். இதுல வந்து உங்களோட விண்டோஸோட பில்ட் நம்பர் என்னன்னு பாருங்க, பில்ட் நம்பர். ஏன்னா ஒவ்வொரு பில்டுக்குள்ளே ஒரு நம்பர் இருக்கும். ஓகே, விண்டோஸ் பில்ட் நம்பர். இது வந்து உங்களுக்கு வந்து ஓஎஸ் பில்டு சம்திங் 19043 ஏதோ கொடுத்துருக்கான். அதுல இது இருக்கான்னு பார்ப்போம். 19041 அது வரைக்கும் இருக்கு. ஸோ அதையே போயிடும், cd10.19041 உள்ள போய் டிஆர் கொடுங்க. cdx64 இதுல உள்ள போயிருங்க, டிஆர் கொடுங்க. இதுல கிளியர் mk மேக் செட். இந்த மேக் செட் கமாண்ட் தான் செல்ஃப் சைன் சர்டிபிகேட்டை கிரியேட் பண்ணும். இந்த மேக் செட் கமாண்ட் வந்து செல்ஃப் சைன் சர்டிபிகேட்டை கிரியேட் பண்ணும். இப்போ நீங்க 2 சர்டிபிகேட் கிரியேட் பண்ணணும். ஒன்னு வந்து உங்க சர்வருக்காக ஸ்டெப் நான் எழுதியிருக்கேன். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் வந்து ரூட் VPN சர்டிபிகேட், முதல் ஒரு சர்டிபிகேட். ரெண்டாவது சர்டிபிகேட் வந்து கிளைண்ட் சர்டிபிகேட், கிளைண்ட்டுக்கு சர்டிபிகேட், ரூட்டுக்கு சர்டிபிகேட். இந்த டைரக்டரிக்குள்ள போயிட்டு இந்த கமாண்ட் அப்படியே காப்பி பண்ணி போடுங்க. மேக் செட் கமாண்டை காப்பி பண்ணி போடுங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம், சரி, இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். cmd run, okay, cmd ரைட் கிளிக் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இதை கொடுக்காம பண்ணாதீங்க, ஒர்க் ஆகாது. மேக் செட் கமாண்ட்லாம் தனியா எல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ cd program files windows hits/10/bin அதுக்குள்ள போயிட்டு cd10.ls சார் dr அதுல வந்துட்டு x86 x64 இதுல இருக்கீங்க. கிளியர். இப்ப கிளியர் பண்ணிக்கீங்க. சரி, cls. இதுல என்னன்னு பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி MMC ஓபன் பண்ணீங்க. MMC மைக்ரோசாஃப்ட் மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஓபன் பண்ணீங்க. இதுலதான் சர்டிபிகேட் உங்களுக்கு வருதா இல்லையான்னு தெரியும். இது எல்லாமே இந்த ஸ்டெப்ல இருக்கு. நான் என்னமோ புதுசா நானே யோசிச்சுல எதுவும் சொல்லல. இங்க போங்க, இங்க பேக் ஆடிங்க. மேக் செட் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இங்க இருக்கு. இப்ப நான் அப்படியே இந்த செல்ஃப் சைன் சர்டிபிகேட்ல நான் வந்து இதுக்குள்ள போல, பவர் ஷெல்குள்ள போல, நான் வந்து மேக் செட் கமாண்ட் குள்ள போலாம். மேக் செட் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மேக் செட் கமாண்டை எப்படி யூஸ் பண்ணணும் இங்க பாருங்க. MMC ஓபன் பண்ணியிருக்கான். இந்த மேக் செட் கமாண்டை தான் இப்படி காப்பி பண்ணி இப்ப நான் கொடுக்க போறேன். இந்த கமாண்டை தான் இங்க காப்பி பண்ணி வச்சிருக்கேன். நான் அந்த கமாண்ட் எல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், தேடுறது கஷ்டமா இருக்கும் தான் இதை எப்படி காப்பி பண்ணி வச்சிருக்கேன். இவன் கொடுத்துருக்கே தான். ஏன்னா என் சர்டிபிகேட் நான் பேர் மட்டும் மாத்திருக்கேன். அவன் ஏதாவது பேர் வச்சிருப்பான், நான் என் சர்டிபிகேட் பேர் மாத்திருக்கேன். இது அதே போல MMC ஓபன் பண்ணிக்கிறான். மைக்ரோசாஃப்ட் மேனேஜ்மெண்ட் கன்சோல் அதை தான் நானும் இங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். MMC இன்னும் அதை காட்டல. இந்த ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்றோம். ஓகே, நான் வேற எதையும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுக்கல. சும்மா ஒரு இந்த நோட் பேட்ல ஸ்டெப்பை நோட் பண்ணி வச்சிருக்கேன்.
ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த எம்எம்சி ஓப்பன் பண்ணிக்கிங்க. எம்எம்சி ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபைல், சாரி, ரைட் கிளிக், ஆட் ரிமூவ் ஸ்னாப்பின். நீங்க என்ன பார்க்க போறீங்க, சர்டிபிகேட் கிளிக் பண்ணுங்க. மை யூசர் சர்டிபிகேட், கொஸ்டின் ஏதாவது இருக்கா? அன்மியூட் பண்ணா கேளுங்க, ரெக்கார்டிங்ல இருக்கு. பர்சனல் சர்டிபிகேட், இல்ல ஏற்கனவே ஏதாவது சில சர்டிபிகேட் கிளாஸ்ல எடுத்து வச்சிருப்பேன், அதெல்லாம் இருந்தா டெலீட் பண்ணிடுறேன். இதெல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன். சர்டிபிகேட், பர்சனல் சர்டிபிகேட்ஸ் ஏதோ இருக்கு. ஓகே, டோக்கன் பேஸ் சைன் டெலீட் பண்ண தேவையில்ல. இப்போ என்கிட்ட எந்த சர்டிபிகேட்ஸ் நல்ல கிளியரா இருக்கு. இப்போ நம்ம கிரியேட் பண்ணா இதுல 2 சர்டிபிகேட் வரும். இதை அப்படியே ஓரமா மினிமைஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம எப்படி சர்டிபிகேட் கிரியேட் பண்றது? கமாண்ட் எப்படி பண்றது? காப்பி. இந்த கமாண்ட் அப்படியே காப்பி பண்ணுங்க. ஓகே, ஸோ 1 செகண்ட். இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. ஸ்கைல இருந்து காப்பி பண்ணுங்க. இது வந்து நீங்க கிரியேட் பண்றது முதல்ல ரூட் சர்டிபிகேட். உங்களுக்கான ரூட் சர்டிபிகேட்டை நீங்க காப்பி பண்றீங்க. ஸோ மேக் செட்டோட காப்பி பண்றது ஓகே தான். கண்ட்ரோல் சி, பெஸ்ட். இதுக்குள்ள மேக் செட் இருக்கணும். எந்த டைரக்டரியில் இருக்கோ அங்க மேக் செட் இருக்கணும். அங்கேருந்து எக்ஸிக்யூட். சர்டிபிகேட்டுக்கு பேர் வந்து அசூர் விபிஎன் ரூட் சர்டிபிகேட், எஸ்ஹெச்ஏ ஷா அல்காரிதம், லென்த் வந்து 2048. அதாவது நான் லினக்ஸ்ல வித்தின் 1 மினிட்ல கிரியேட் பண்ண இந்த சர்டிபிகேட்டை எவ்வளவு பெருசா இருக்கு கமெண்ட். இது இப்படி விண்டோஸ் இப்படிதான். சரி, என்டர் பண்ணுங்க. சர்டிபிகேட் வந்துருச்சா? ஆமா. இங்க கிளிக் பண்ணுங்க, இங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. விபிஎன் ரூட் சர்டிபிகேட் இங்க வந்துருச்சு. இனிமே யார் கேட்டாலும் இவர் தான் சர்டிபிகேட் கொடுக்க போறாரு. இப்ப யார் கேட்கணும்? ஏதாவது கிளைண்ட் கேட்கணும். ஸோ இந்த சர்டிபிகேட் இங்க வந்துருச்சு. இதை ரைட் கிளிக் பண்ணுங்க. இதை என்ன பண்ணணும்ன்ற ஸ்டெப் இங்க கொடுத்துருங்க. வந்த உடனே இதை வந்து நீங்க ஒரு ஃபைலா மாத்தணும். எப்படி மாத்துறது? இதை எக்ஸ்போர்ட் பேஸ் 64 வித்தவுட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன பண்ணணும்? இதை ரைட் கிளிக் பண்ணுங்க, ஆல் டாஸ்க் போங்க, எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, பேஸ் 64 அப்படின்னு சொல்றான். ஸோ ஸ்டெப் பாருங்க, பேஸ் 64 வித்தவுட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ கிளிக், நெக்ஸ்ட், ஃபைலு, டெஸ்க்டாப்ல நான் சும்மா வந்து விபிஎன் ரூட் அப்படின்னு சேவ் பண்றேன். கவனமா பாருங்க, ஏதாவது நேம் வச்சுங்க, உங்க விருப்பம் தான். சேவ் கொடுத்துறேன், ஃபினிஷ் கொடுத்துறேன். எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே மினிமைஸ் பண்ணி வந்துருச்சு. இதை ரைட் கிளிக் பண்ணுங்க. நான் சொல்றதை மட்டும் செஞ்சுட்டே வாங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் நோட் பேட் இல்ல நோட் பேட் பிளஸ் அதை எடிட் பண்ணுங்க. இப்போ இந்த சர்டிபிகேட்டை இப்போ நீங்க கிரியேட் பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய சர்டிபிகேட். இப்போ நான் இப்படி பண்ணதை இப்போ நான் இப்படி பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இப்போ இந்த சர்டிபிகேட் பத்திரமா வச்சுங்க. இந்த சர்டிபிகேட் தேவை, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கு விபிஎன் ரூட். அடுத்த வேலை என்ன பண்ணணும்? அடுத்த ஒர்க்கு கிளைண்ட் சர்டிபிகேட் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு இதான் கமெண்ட். இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு காப்பி, திருப்பி பேஸ்ட் பண்ணுங்க. முதல்ல கிரியேட் பண்ணது ரூட் சர்டிபிகேட், இப்ப கிரியேட் பண்ணது கிளைண்ட் சர்டிபிகேட். இப்ப என்டர் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இந்த ஸ்லாஷ் டப். ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த வாங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இன்னொரு சர்டிபிகேட் வந்திருக்கும். பொறுமையா பண்ணுங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இன்னும் இது வந்து கிளைண்ட் சர்டிபிகேட். மைண்ட்ல வச்சுங்க, இது கிளைண்ட் சர்டிபிகேட். இது என்ன பண்ணணும்? இதை பிஎஃப்எக்ஸ் ஃபைலா மாற்றணும். அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வித்தவுட் பாஸ்வேர்டு இதுல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பிஎஃப்எக்ஸா மாத்திக்கணும். ரைட் கிளிக் பண்ணுங்க, ஆல் டாஸ்க் போங்க, எக்ஸ்போர்ட், நெக்ஸ்ட், இங்க எக்ஸ்போர்ட் பிரைவேட் கீ எக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இது வந்து பிஎஃப்எக்ஸா மாறும் அப்படின்ட்டு. ஸோ ஓகே, இதுல வந்து பாஸ்வேர்டு கேக்குது, கன்ஃபார்ம் த பாஸ்வேர்டு அப்படின்னு கேக்குது. ஜஸ்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க, இல்லைன்னா அப்படியே ஜஸ்ட் கிளிக் அடிங்க. இப்போ அது என்ன சொல்றான்னா அதோட ஃபாலோ பண்ணுங்க. பிஎஃப்எக்ஸ் ஃபைலா போட சொல்றான், வித் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்றான். ஸோ வித் பாஸ்வேர்ட். ஸோ நான் வந்து சும்மா வந்து 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு கொடுத்துட்டேன். 1 2 3 4 5 6 7 சும்மா கொடுங்க. பாஸ்வேர்டு இருந்தால் தான் சேவ் ஆகும். இந்த ஃபைல் நேம் என்ன நேம்ல வேணும் கேக்குது. நீங்க வந்துட்டு விபிஎன் கிளைண்ட், விபிஎன் கிளைண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட், ஃபினிஷ். எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இது வந்து கிளைண்ட். இதை ஓபன் பண்ண வேணாம், இதை அப்படியே விட்டுருங்க.
ரூட் மட்டும் தான் ஓப்பன் பண்ணா நம்ம ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஃபைல் சர்டிஃபிகேட் இப்படி காட்டும். அதை ஓப்பன் பண்ண தேவையில்லை. கிளைண்ட் இருக்கட்டும், இது இருக்கட்டும், சும்மா இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டெப் படி 2 வேலை பண்ணிட்டோம். சர்டிஃபிகேட்டை கிரியேட் பண்ணிட்டோம் வித் பாஸ்வேர்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணோம், அட்ரஸ் பேஸ் செட் பண்ணோம். இந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கான்ஃபிகர் பண்ணோம். 2 வேலை பண்ணோம். இப்போ நம்ம விர்ச்சுவல் கேட்வே கிட்ட போறோம். இப்போதான் அசூர் கிட்டே வரோம். சர்டிஃபிகேட்லாம் முடிச்சுட்டு அசூர் கிட்ட வரோம். போர்ட்டல் வாங்க. இப்போ நீங்க பாயிண்ட் டு சைட் கான்ஃபிகரேஷனை கிளிக் பண்றீங்க. ஒரு நிமிஷம். கான்ஃபிகர் நவ் வரும், கிளிக் பண்ணுங்க. அட்ரஸ் பூல் என்ன அட்ரஸ் வேணும்னு கேக்குது. நீங்க எதெல்லாம் நான் ஒரு ரேஞ்ச் கொடுக்குறேன், அந்த ரேஞ்சை நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஏதோ ரேஞ்ச் இப்போ வந்து என்ன ரேஞ்ச் கொடுக்குறோம், ஏதாவது ரேஞ்ச் தரோம். இந்த ரேஞ்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரேஞ்ச் இருந்ததுன்னா உங்க ரேஞ்ச் யூஸ் பண்ணுங்க. நான் சும்மா இப்போ டம்மியா கொடுக்குறேன் 172. எல்லாமே 10 கொடுக்க வேணாம். ஏன்னா VPN கிளைண்ட்ல இருந்து வரவங்க எதுல இருந்து வராங்கன்னு தெரியணும். ஸோ அதனால நான் வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்டான ரேஞ்ச் தரேன். 172.0.24/24 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இல்லை 20 கூட விருப்பம் தான். எது வேணாலும் கொடுக்கலாம், உங்க ஆப்ஷன். உங்களை சப்நெட்டிங் தெரியாம இதை கொடுக்கறது வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட். நான் வந்து 2020 கொடுக்குறேன். இதே கூட கொடுத்துடலாம், அப்படியே கொடுத்துருக்கேன். சரி, எனக்கு இதுல டனல் எப்படிங்க செலக்ட் பண்றது, அதுக்கு தான் இங்க டாக்குமெண்ட். டனலை டைப்பை எப்படி செலக்ட் பண்றது, இதெல்லாம் முடிச்சிட்டோம். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். ரூட் சர்டிஃபிகேட் வந்துருச்சு. அதை ஓப்பன் பண்ணியும் பார்த்துட்டோம். அடுத்து கிளைண்ட் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணோம். கிளைண்ட் சர்டிஃபிகேட் எப்படி கிரியேட் பண்றது, அதே மேக் செட் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணோம். அதை எக்ஸ்போர்ட் பண்ணோம். PFX ஃபைலா சேவ் பண்ணோம். எஸ், பிரைவேட் கீ PFX ஃபைலா சேவ் பண்ணோம். அதான் ஸ்டெப் இருக்கு பாருங்க. பாஸ்வேர்ட் கொடுத்தோம், டெஸ்க்டாப்ல கொண்டு வந்து சேவ் பண்ணி PFX ஃபைல வச்சுட்டேன். இந்த ஸ்டெப் தான் பண்ணியிருக்கோம். புரியுதா? நான் எதுவும் யோசிச்சு பண்ணல, இந்த ஸ்டெப் தான் பண்ணியிருக்கேன். அப்படியே இந்த ஸ்டெப்பை தான் பண்ணிட்டுப்போம். இப்படியே பேக் அடிங்க. சர்டிஃபிகேட் வேலை முடிஞ்சிருச்சு. அப்படியே கீழே வரும். இப்போ அட்ரஸ் ஃபுல் கிரியேட் பண்ணோம், அதையும் பண்ணிட்டோம். அட்ரஸ் கான்ஃபிகர் நவுல போயிட்டு அட்ரஸ் போட்டாச்சு. இப்போ டனல் டைப், உங்க விண்டோஸ் மிஷின் உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு, லினக்ஸ் இது மாதிரி இருந்ததுன்னா நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா IKV வெர்ஷன் 2 யூஸ் பண்ணணும். மைண்ட்ல வச்சுங்க. உங்க மொபைல் எல்லாம் இப்ப நிறைய இடத்துல VPN கனெக்ட் பண்ணிட்டான்னு கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் IKV வெர்ஷன் 2. நான் மொபைல் வழியா கனெக்ட் பண்ண போறேன்னா IKV வெர்ஷன் 2. இதுதான் நான் கேட்டேன் உங்ககிட்ட. இல்ல மேக் OS, மொபைல், ஆண்ட்ராய்டு, லினக்ஸ், மோஸ்ட் ஆஃப் த மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் IKV வெர்ஷன் 2. இல்ல நான் விண்டோஸ் கிளைண்ட் தான் வச்சிருக்கேன்னா IKV வெர்ஷன் 2 ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அப்படி ஒர்க் ஆகல, இஃப் டஸ் நாட் கனெக்ட்னா ஃபால் பேக் டு செக்யூர் சைட் டனலிங் புரோட்டோகால் SSTP யூஸ் பண்ணிக்கன்றான். முதல்ல இதுதான் அதுவும் அவனும் சஜஸ்ட் பண்றான். இல்லைன்னா SSH யூஸ் பண்ணிக்கன்றான். நம்ம விண்டோஸ் தானே யூஸ் பண்றோம். IKV வெர்ஷன் மாடர்ன் வெர்ஷன் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவன் சொல்ற முதல் இந்த ஆப்ஷனுக்கே போயிடலாம். எது, IKV வெர்ஷன் 2கே போயிடலாம். மற்ற கிளைண்ட் விண்டோஸ் இல்ல, லினக்ஸ் இல்ல, ஆண்ட்ராய்டு இல்ல, மேக் இல்ல, வேற ஏதோ ஒரு OS அப்படின்னா ஓப்பன் VPN யூஸ் பண்ணி. ஓப்பன் VPN எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். அப்ப நம்ம விண்டோஸ் கிளைண்டா இருந்தா இதான். ஓகே, இன்னைக்கு இப்ப நீங்க கேட்டதுக்கான பதில்ல மேபி உங்களுடைய கிளைண்ட் சாஃப்ட்வேர் 90% IKV வெர்ஷன் 2 இருக்கும். ஓகே, அது நீங்க கண்டுபிடிச்சிங்க. ஓகே, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இதுல நான் IKV வெர்ஷன் 2 செலக்ட் பண்ணிட்டேன். என்ன ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணலாம், ரேடியஸ் யூஸ் பண்ணல. ரிமோட் ஆக்சஸ் டயல்-இன் யூசர் இன்டர்ஃபேஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணல. ரேடியஸ்ன்றது விண்டோஸ்ல ஒரு சர்வரா கூட போட்டுக்கலாம். சாரி, ஒரு டவுட். இல்ல இப்ப நீங்க வந்து என்னன்னா விண்டோஸ் சர்வரால IKV 2 யூஸ் பண்றீங்க இல்லையா? பட் வந்து ரியல் என்வரான்மெண்ட்ல ஒரு சில நம்ம பாயிண்ட் டு சைட் கிரியேட் பண்ணும்போது ஒரு சில யூசர் வந்து லினக்ஸ் வச்சிருப்பாங்க, ஒரு சில யூசர் விண்டோஸ் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சிங்கிள் டனல் டைப் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணும்? இல்ல அதுக்கு வேற இருக்குங்க. ரெண்டுமே கலந்து இருக்குங்க. சரியா? ஓகே, காட் இட். புரிஞ்சுச்சா? இருக்கு. பாருங்க, பார்த்துட்டே பாருங்க. நீங்க கேட்கிற கேள்விகள பதில் இருக்கு. யாரு வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பாருங்க, நெக்ஸ்ட் கொடுத்து பாருங்க. அதுதான் நான் உங்களுக்கு மேஜரா விஷயத்த சொல்லிட்டேன். நீங்க கலந்து பார்க்கணும். அதான் உள்ள முடிக்கிறதுக்குள்ள கிளாஸ் கேட்டா எப்படி பாருங்க. இதுதான் அப்படியே எத்தனை தடவை ஓபன் பண்ணி காட்டுறேன். சரி, ஓகே, கவுண்ட். இப்போ லினக்ஸ், விண்டோஸ் எல்லாம் இருந்தா இதை செலக்ட் பண்ணுங்க. SSTP லினக்ஸும் எடுத்துக்கோம், விண்டோஸும் எடுத்துக்கோம், எல்லாமே எடுத்துப்பாங்க. இல்ல எனக்கு என்ன கிளைண்ட்னே தெரியல, டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ல இருந்து வருவாங்கன்னா எல்லாருக்கும் ஓப்பன் VPN கொடுத்துருங்க. விண்டோஸ் கூட ஓப்பன் VPN சப்போர்ட் பண்ணும். நான் AWSல பாயிண்ட் டு சைட் கான்ஃபிகரேஷன் ஓப்பன் VPN வச்சு தான் காட்டுவேன். AWSல ஓப்பன் VPN தான் சப்போர்ட் பண்ணும். AWSல ஓப்பன் VPN ஒரு கிளைண்ட், அது சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும். அது ஒரு இமேஜ், அது மார்க்கெட் பிளேஸ்ல வாங்கணும். அந்த ஓப்பன் VPN வாங்கி தான் நான் காட்டுவேன், கிளைண்ட் எண்ட் பாயிண்ட காட்டுவேன். அப்போ அதுல ஓப்பன் VPN தான் நான் காட்டுற கிளைண்ட். இங்க IKV வெர்ஷன் 2 காட்டுறேன். அங்க ஓப்பன் VPN தான் மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து வாங்கும். ஓகே, அங்க கிரியேட் பண்றது ஓப்பன் VPN. அங்கே எண்ட் பாயிண்ட் கனெக்ஷன்ஸ் வருது, அங்க பாயிண்ட் டு சைட் கனெக்ஷன்ஸ் வருது, சைட் டு சைட் கனெக்ஷன்ஸ் வருது, அங்கே விர்ச்சுவல் கேட்வே வருது, கஸ்டமர் கேட்வே வருது. இங்க நினைக்கிற மாதிரி 45 மினிட்ஸ்லாம் ஆகுது. வித்தின் 5 மினிட்ஸ்ல கிரியேட் ஆகும் விர்ச்சுவல் பிரைவேட் கேட்வே.
அங்கேயும் ஏஎஸ்என் நம்பர் இருக்கு, அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் இருக்கு, அங்கேயும் ஒரு ஏஎஸ்என் வேல்யூ இருக்கு, ஏடபிள்யூஎஸ் எடுத்திருக்க வேல்யூ எல்லாமே சேம். வேர்ல்டு ஃபுல்லா இதான் நடக்குது. அங்கேயே சைட் டு சைட் கனெக்ஷன் இருக்கு, பாயிண்ட் டு சைட் கனெக்ஷன் இருக்கு, அங்கேயே நீ கிளைண்ட் சைட் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணலாம். அங்கேயே டனலிங் டைப் இருக்கு, 2 டனல் கிரியேட் பண்ணி கொடுப்போம், 2 டனல் கிரியேட் பண்ணுவோம். VPN 2 டனல், அதுல நீங்க என்ன ஏஆர் நம்பர் கொடுக்கணும் எல்லாமே இங்க இருக்கு. அங்கேயும் ஆத்தென்டிகேஷன் மெத்தட் இருக்கு, அங்கேயும் சர்டிபிகேட் வேணும். ஓகே, ஸோ அங்க நம்ம யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரு இடத்த ஒழுங்கா நம்ம படிச்சிட்டாலே போதுங்க. ஒரு கிளவுட ஒழுங்கா பக்காவா படிச்சிட்டோம்னா மற்ற கிளவுட் எல்லாம் அழகா படிச்சுக்கலாம், ஈஸியா படிச்சுக்கலாம். எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி விஷயம் ஒண்ணுதான். சரி, ஓகே. இப்போ நான் என்ன ஆத்தென்டிகேஷன் செலக்ட் பண்றேன், அலைசூர் செலக்ட் பண்றேன், ரேடியஸ் பத்தி நம்ம போல, இந்த சர்டிபிகேட் பேர் வைக்கிறேன், சும்மா வந்துட்டு மை ரூட். இப்போ இதுக்குள்ள இந்த கீயை பேஸ்ட் பண்ணும். எந்த கீயை வாங்க, அதான் விஷயம். இப்போ வேலையா அங்கதான் இருக்கு. ரைட் கிளிக் பண்ணுங்க, எடிட் நோட் ஓபன் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சர்டிபிகேட்ல இது உனக்கு அப்படியே திருப்பி பேஸ்ட் பண்ண முடியாது, சின்ன சின்ன வேலை பண்ணும். இதை இப்போ ஒரு சிங்கிள் லைனா மாற்றும். ஓகே, நான் என்ன பண்றேன், இந்த லைனை அந்த பி இருக்கு பாருங்க, முன்னாடி வச்சிருக்கேன், இந்த பில தான் வச்சிருக்கேன். இதை வந்து இதுக்கு பக்கத்துல கொண்டு ஒரே லைனா கொண்டு வா. ஸோ அந்த வேலையை பண்றேன். பி அப்படியே லாஸ்ட்டுக்கு போகும், எண்டு போயிடுறோம். ஒரு கேரக்டர் மிஸ் ஆனாலும் சர்டிபிகேட் வேலை செய்யாது. ஓகே, அப்படியே அடுத்தது இருக்கிறேன். இங்க கிளிக் பண்றேன், இங்க கிளிக் பண்ணிட்டு எண்டு போயிட்டோம். இங்க எண்ட்ல இருக்கும். இப்ப வந்து கர்சர் வந்து இங்க இருக்கு, ஜிக்கு பக்கத்துல இருக்கு. இப்ப நம்ம என்ன போறோம், அடுத்த லைனை இதுக்கு கீழே போட்டு போறோம், அதுக்கு பக்கத்துல போட்டு ஒரே லைனா மாத்தோம். ஓகே, அடுத்தது அங்க போயிடுச்சு. அப்படியே என்ன பண்றீங்க, இங்க கீழே ஃப்ரண்ட்ல வாங்க, அங்க போங்க, அப்படியே ஃப்ரண்ட்ல வாங்க. இது கொஞ்சம் வேலை தான், வேற வழி கிடையாது. இப்படி கொடுத்தாதான் அவன் எடுத்துப்பான். அப்படியே எடுத்துட்டான். இது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் வந்து இந்த ஆப்ஷனை தான் அதிகமா சொல்றது. ஓகே, ஏன்னா நம்ம மிஸ்டேக் ஆயிடக்கூடாது. ஒரு கேரக்டர் ஸ்பேஸ் விட்டா கூட தப்பா போயிடும். கீ இது டோக்கன். லாஸ்டா வீல முடியுது. அவ்வளவுதான், கடைசியா போங்க, வீல முடிஞ்சிருக்கு. வீயை கிளிக் பண்ணி ஹோம் கிளிக் பண்ணுங்க, காப்பி பண்ணிக்கணும். கண்ட்ரோல் சி கொடுத்துங்க, காப்பி. இப்ப என்ன பண்றீங்க, இங்க வாங்க, அதுக்கு பேர் ஏதோ வச்சுட்டீங்க, மை ரூட்டுங்க. இதால அதை பேஸ்ட் பண்ணு. இந்த டிக்கு விழணும். இந்த இடத்துல நான் மாத்தவே இல்லை, ஐகேவிசி வெர்ஷன் கொடுத்துட்டேன். இந்த டிக்கு விழணும், இதுல சர்டிபிகேட் கொடுத்துடணும், சேவ் கொடுக்கணும். பொறுமையா பண்ணுங்க, சேவ். இதுக்கு நடுவுல ஏதாவது எரர் வந்துச்சுன்னா, இதுக்கு நடுவுல சேவ் ஆகும்போது எரர் வந்துருச்சு, இல்ல சேவ் ஆகல, எரர் இஷ்யூ வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு இந்த சர்டிபிகேட்ல ப்ராப்ளம். ஓகே, வேற எதுவும் ட்ரபுள் ஷூட் பண்ணிட்டு உட்காந்துட்டுலாம் இருக்காது. எரர் வந்துருச்சு, அவ்வளவுதான். இந்த சர்டிபிகேட்ல ஏதாவது பிரச்சனை, ஒழுங்கா திருப்பி ரீரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த 2 சர்டிபிகேட்டும் போய் டெலீட் பண்ணுங்க, பழைய ஆப்ஷன் படி பண்ணுங்க. இந்த 2 சர்டிபிகேட் போய் டெலீட் பண்ணுங்க, புதுசா சர்டிபிகேட் கிரியேட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், இதுல எந்த ட்ரபுள் ஷூட்டையும் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாது. இது நம்ம லேபுக்காக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது செய்யணும்ன்ற ரொம்ப அத்தியாவசியம் கிடையாது, அவசியமும் கிடையாது. ஆனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்டேஷன்ல இருக்கு. இந்த டாக்குமெண்டேஷன் தான் ஃபாலோ பண்றோம். இப்போ நம்ம கிரியேட் பண்றோம். இது டைம் ஆகும். சரி, அதை வரட்டும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஎம் கிரியேட் பண்ணுவோம். ஒரு விஎம் கிரியேட் பண்ண போறோம். அந்த விஎம்க்கு ஐபிஏ இல்லாம, பப்ளிக் ஐபிஏ இல்லாம ஒரு விஎம், அதான் நம்ம எடுக்கணும். விஎம் கிரியேட் பண்ணுவோம், கிளியர். நெக்ஸ்ட் ஜம்ப், விஎம் நேம் வந்து ஜம்ப். ஓகே, 2016. ஓகே, எனிவே ஏதோ ஒரு OS அட்மின் யூசர் இந்தியா 1 2 3 4 5 6 7 8 இந்தியா 1 2 3 4 5 6 7 8. RDP மட்டும் அலௌடு. டிஸ்க் நெட்வொர்க்கிங் முக்கியமானது. பப்ளிக் ஐபி
பப்ளிக் ஐபி நன், நோ பப்ளிக் ஐபி. இந்த சப்நெட்ல ப்ராட் சப்நெட்ல போகுது. ப்ராட் சப்நெட் நம்மகிட்ட ஒரு சப்நெட் தான் இருக்கு. ப்ராட் சப்நெட்ல இந்த விஎம் போடுறேன், பப்ளிக் ஐபி கிடையாது, இல்லைன்னு சொல்லிட்டேன். இந்த மிஷினை நீங்க வெளியில எடுக்க முடியாது. இப்போ கிரியேட் ஆயிட்டு இருக்கு. 2 வேலை நடந்துட்டு இருக்கு. என்ன வேலை நடந்துட்டு இருக்கு? விர்ச்சுவல் கேட்வேலையும் கான்ஃபிகர் ஆகிட்டு இருக்கு. விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே தன்னோட வேலையை பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கு? கேட்வேயும் கான்ஃபிகர் ஆயிட்டு இருக்கு, விஎம்மும் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இது முடிட்டோம். கேட்வேல நம்ம வந்து கொடுத்துருக்கோம், முடிட்டோம். அதே நேரத்தில் இன்னொரு டாஸ்க்கும் இப்போ நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். என்ன டாஸ்க் சப்மிட் பண்றோம்? இது கிரியேட் பண்ணி முடிச்சானா இல்லையா? கிரியேட் சப்மிட் பண்ணலன்னு நினைக்கிறேன். சூப்பர், அதை அப்படியே விட்டு வெளியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, மறுபடியும் கிரியேட் பண்றேன். அப்படியே வந்துட்டு இருக்கேன். ரிசோர்ஸ் குரூப் ஜம்ப் 01. இது கேட்டே முடிஞ்சிருச்சு, அது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து ஓகே கொடுக்கல. அட்மின் யூசர் இந்தியா 1 2 3 4 5 6 7 8 இந்தியா 1 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட் பப்ளிக் ஐபி இல்ல, அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ணல. ரிவ்யூ கிரியேட், நான் சப்மிட் கொடுக்கல. அது வெரிஃபை பண்ணிட்டு இருக்கும்போது நான் வெளியே வந்துட்டேன். ஸோ கிரியேட், இப்போதான் நம்ம கிரியேட் கொடுக்குறோம். ஸோ ஒரே டாஸ்க் தான் இது. கிரியேட் ஆயிடுச்சு, செட் இது ஆப்ஷன் போயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு கிளிக் பண்றேன். விஎம் கிரியேஷன் ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து கேட்வே கிட்ட போயிடலாம். ஹோம் கேட்வே போய் பார்க்கலாம். பாருங்க, மறுபடியும் சைட் கான்ஃபிகரேஷன் போங்க, நமக்கான ஆப்ஷன் போட்டுருச்சு. அவ்வளவுதான். இதுக்கு மேல எதாவது சேவ், இதுல ஏதாவது சேஞ்ச் டச் பண்ணா மட்டும்தான் திருப்பி இங்க சேவ் எனேபிள் ஆகும். அது எதுவும் பண்ணாதீங்க, பக்கவா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? முக்கியமான வேலை பண்ண போறோம். என்ன? ஒரே ஒரு வேலை தான். டவுன்லோட் விபிஎன் கிளைண்ட் வந்துருச்சு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க. இது வந்து இந்த டவுன்லோட் விபிஎன் கிளைண்ட் நீங்க எல்லாமே பர்ஃபெக்டா கொடுத்திருந்தா மட்டும்தான் வரும், இல்லைன்னா வராது. ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா இதை அங்கேருந்து கொண்டு வரணும். ஓகே, டவுன்லோட் விபிஎன் கிளைண்ட். இப்போ வரைக்கும் என்கிட்ட இந்த விபிஎன் கிளைண்ட்டும் நான் போடல, எம்டியா தான் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், விபிஎன் எம்டியா தான் இருக்கு, வரைக்கும் எதுவும் இல்லை. இப்போ நான் டவுன்லோட் விபிஎன் கிளைண்ட் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ உங்க ஆஃபீஸ்ல இந்த மாதிரி லேப்டாப்ல அவங்க விபிஎன் கிளைண்ட்டை போட்டே கொடுப்பாங்க, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போடுற மாதிரி வரும். இது வந்து அசூரோட விபிஎன் கிளைண்ட். மைண்ட்ல வச்சுங்க, அசூரோட எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க, அங்கேயே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண, இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா நீங்க என்ன விண்டோஸ் யூஸ் பண்றீங்க? AMD 64 x86 ஜென்ட்ரிக்கா, என்ன விண்டோஸ் யூஸ் பண்றீங்க? நான் வந்து x86 யூஸ் பண்றேன். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இது வந்து ஓப்பனா வர்றதுனால வைரஸ் என்னோட மிஷின் சொல்லுது. நான் சும்மா டபுள் கிளிக் பண்றேன், செட்டப் 64 செலக்ட் பண்றேன். AMD 64 இல்ல x86 கேக்குது. நான் x86 சும்மா டபுள் கிளிக் பண்றேன். எது நம்ம பார்த்துக்கலாம். டு நாட் ரன் ஒரு ஆப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணுங்க. ரன் எனிவே கொடுக்குறேன். என் ஓஎஸ்க்கு தேவையானதை நான் இன்ஸ்டால் பண்றேன். இங்க பாருங்க, விபிஎன் கிளைண்ட் இன்ஸ்டால் பண்றேன். என்னோட நோ பில்ட் ஆர்கிடெக்சர், இது வந்து இந்த ஆர்கிடெக்சர் இல்ல இருக்கு. அப்ப நான் என்ன யூஸ் பண்ணேன்? இது யூஸ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணுங்க, ரன் எனிவே கொடுங்க. இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமா, வந்துருச்சு பாருங்க. இந்த பேர் எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. இந்த பேர் பாருங்க, இந்த பேர் நான் எதுக்கு வச்ச பேர் ஞாபகம் இருக்கா? சும்மா சொல்லுங்க, அப்படியே கொஞ்சம் ஞாபகம் பாருங்க. VNet 100 எதுக்கோ ஒரு பேர் வச்சிருக்கேன். எதுக்கு வச்சிருக்கேன் தெரியுமா? என் VNetக்கு வச்ச பேரு. என் VNetக்கு வச்ச பேரு என் VNetக்கு வச்ச பேருங்க அது. என் வர்ச்சுவல் நெட்வொர்க்கு வச்ச பேரு தெரியுதா? என் வர்ச்சுவல் நெட்வொர்க் VNet 100 வச்சதுல அதே நெட்வொர்க்ல எனக்கு ஒரு VPN கிளைண்ட் கிரியேட், VPN கனெக்ஷன் பாருங்க. அட்வான்ஸ் ஆப்ஷன் போங்க. இப்போ நீங்க என்ன, அதுதான் சொன்ன, என்ன புரோட்டோகால், என்ன ஆப்ஷன் யூஸ் பண்றீங்க இங்க பாருங்க. VPN டைப் அதுவே ஆட்டோமேட்டிக்னு எடுத்துக்குது. இப்ப விண்டோஸ் இத்தனை VPN கிளைண்ட் சப்போர்ட் பண்ணும். அப்ப விண்டோஸ் உங்ககிட்ட இருக்க இத்தனை நாள் இதை பார்த்துருக்கீங்களா? பாயிண்ட் டு பாயிண்ட் அது எடுத்துக்கிச்சு. உங்களோட இதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப நீங்க அன்பு கேட்டாரு, எனக்கு லினக்ஸ்னா லினக்ஸ், விண்டோஸ்னா விண்டோஸ், எப்படி அதை செலக்ட் பண்ணுங்க? அதுவே சூஸ் பண்ணிச்சு பாருங்க. விண்டோஸ்க்கு அந்த எபிலிட்டி இருக்கு, உங்க ஓஎஸ்க்கு அந்த எபிலிட்டி இருக்கும். உங்களுடைய என்ன VPN இருந்தாலும் விண்டோஸ் ரெடியா இருக்கு, கனெக்ட் பண்றது தயாரா இருக்கு. இன்னும் அட்ரஸ் இன்னும் பாப்புலேட் ஆகல. என்ன நேம்ல நம்ம என்ன பாப்புலேட் ஆகும் தெரியுமா? நம்ம அந்த அட்ரஸ்
ஸ்பேஸ்ல கொடுத்த பாருங்க 172.20.20 அதுல இருந்து ஒரு அட்ரஸ் கிடைக்குமா? கிடைக்கும். நீங்க என்ன பண்றீங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு சிஎம்டி போயிட்டு ஐபி கான்ஃபிக் போட்டு ரெடியா பாருங்க. இப்ப என்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட என்னோட மிஷின்ல ஒரே ஒரு ஐபி தான், அது 192. என்னோட வயர்லெஸ் ஒய்ஃபைல வரக்கூடிய ஐபி இது ஒண்ணுதான் இருக்கு. இன்னும் ஐபி வரல, விபிஎன் ஐபி இன்னும் வரல. நம்ம கனெக்ட் பண்ணாதான் வரும். எப்படி கனெக்ட் பண்றது? சிம்பிள். போங்க, விபிஎன் கிளிக் பண்ணுங்க, கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் பண்ணலாமா? கண்டினியூ. எஸ், கனெக்ட் ஆகுது. விபிஎன் கிளைண்ட்டுக்குள்ள போகுது. பாஸ்வேர்டு கேட்டுது. பாஸ்வேர்டே கேட்கல, ஏன்னா சர்டிபிகேட் என்கிட்ட என்னோட மிஷின்ல இருக்கு சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட் தான் பாஸ்வேர்டு. கனெக்ட் ஆயிடுச்சு. எப்படி சொல்றீங்க கனெக்ட் ஆயிடுச்சுன்னு? எப்படி சொல்றீங்க? வாங்க, ஐபி கான்ஃபிக் என்ன அசூரோட நெட்வொர்க்ல கூட்டு போயிடுச்சு. பாயிண்ட் டு பாயிண்ட் அடாப்டர் VNet 100 நான் போயிட்டேன். நான் உள்ள போயிட்டேன், அசூருக்குள்ள போயிட்டேன். 172.20.22 அப்படின்ற ரேஞ்சில என்ன உள்ள கூட்டு போயிடுச்சு. இப்போ இந்த மிஷின் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். அசூரோட ஹோம் போங்க, விர்ச்சுவல் மிஷின் நம்ம கிரியேட் பண்ணாம விர்ச்சுவல் மிஷின் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு, ரன்னிங்ல வந்துருச்சு. பப்ளிக் ஐபி கிடையாது, அதுக்கு பப்ளிக் ஐபி இல்ல, பிரைவேட் ஐபி. அப்ப இந்த பிரைவேட் ஐபி காப்பி பண்ணுங்க. காப்பி MSDSC. இவ்வளோ நாள் நீங்க பிரைவேட் ஐபி பப்ளிக் ஐபி வச்சு தானே எடுத்தீங்க, இப்ப பிரைவேட் ஐபி வச்சு எடுக்கிறீங்க. 10.0.1.4 RDP எடுக்கிறீங்க. உள்ள போகுது. அட்மின் யூசர் இந்தியா 1 2 3 4 5 6 7 8 என்டர் பண்றீங்க. கனெக்ட் ஆகும். என் மிஷின் நான் உள்ள போயிட்டேன். உள்ள போனனால அசூரோட மிஷினை நான் எடுக்கிறேன் பப்ளிக் ஐபி இல்ல, பிரைவேட் ஐபி வச்சு. உங்களுக்கு புரியுதா? புரியலையா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா? கஷ்டமாகுதா? இதே மாதிரி பாருங்க, இப்ப கனெக்ட் ஆயிருக்கீங்க. அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் போங்க. உங்களுக்கு நீங்க எப்படி கனெக்ட் பண்ணிருக்கீங்க? அசூர் கேட்வே வழியா கனெக்ட் பண்ணிருக்கீங்க. இப்பதான் காட்டுறான், கேட்வேவே காட்டுறான். இப்ப பாருங்க, அதான் கேட்வே ஐடி. எப்படி கனெக்ட் பண்ணிருக்கீங்க? vpn.azure.com தான் கேட்வேயோட URL நேம். எப்படி சைன் இன் பண்ணிருக்கீங்க? சர்டிபிகேட் வழியா பண்ணிருக்கீங்க. பாஸ்வேர்ட் கிடையாது. உங்களுக்கு பாஸ்வேர்டு இல்ல. நீங்க அசூர் VNet 100 அவனே கனெக்ஷன் நேம் வச்சுக்கிட்டான், VNet பேரை வச்சு. அசூர் கேட்வே தான் கேட்வே, அதான் ரவுட்டர். அந்த ரவுட்டர் எப்படி டச் பண்ணுது பாருங்க, VPN கேட்வேட்ட போய் கொடுக்குது. எனக்கு ஒரு கனெக்ஷன் கொடு. அப்ப அவன் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு ஒரு ஐபியை கொடுத்து உள்ள கூப்பிட்டு போயிட்டான் அவங்க டிவைஸை. இப்போ உங்களோட லேப்டாப், அதாவது என் லேப்டாப் அசூர் நெட்வொர்க்ல இருக்கு. இதை வந்து கனெக்ட் ஆயிடுச்சு, அசூர் நெட்வொர்க்ல இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொன்னேன், நீங்க பார்க்க மாட்டீங்க, எப்பயும் நீங்களே போட்டு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்பயாவது அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணீங்க. ஐபி கான்ஃபிக் /all. அசூர்ல இன்டர்னல் DNS இருக்கும். அந்த DNS வந்து எதுல இருக்குன்னு சொன்னேன், 168.63.129. அது DNS அதான், DHCP அதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அதெல்லாம் சொன்னங்க. DHCP அதுதான், DNS அதுதான். வேர்ல்டுல எத்தனை VM நீங்க அசூர்ல கிரியேட் பண்ணாலும் இதான் DHCP IP, இது DNS ஓட IP. இதை நீங்க பாத்துங்க, வெரிஃபை பண்ணுங்கன்னு சொன்னேன். அதை நானே காமிச்சிடுறேன், ஓகேவா? ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. நீங்க அசூரை எப்படி பாக்குறீங்களோ தெரியலங்க. நான் உங்களுக்கு டெலிவரி பண்றது 120% எதையுமே ஆர்டிஃபேக்டோட தான் காட்டுறேன். ஏன் காட்டுறேன்னா நீங்க கொஞ்சம் எலாபரேட் ஆவீங்க. ஆனா நீங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் படிக்கிற லேர்னிங்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா நீங்க லேப் பண்றதுல ஏன் வர மாட்டேங்குது? லேப் பண்ணாதான் அசூர் வரும், இல்லைன்னா வராது. தெளிவா சொல்லிடுறேன், வரவே வராது. அதனால நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப வாங்க VPN கேட்வே கிட்ட வாங்க. கேட்வே கிட்ட வந்து நீங்க கேக்குறீங்க, இந்த கனெக்ஷன் வழியா யார் யாரெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்க. இந்த கனெக்ஷன் வழியா பாயிண்ட் சைட் யார் கனெக்ட் பண்ணிருக்காங்க? கீழே வாங்க. ஒரு ஐபி நான் அலோகேட் பண்ணிருக்கேன்னு காட்டுது. யாருக்கு அலோகேட் பண்ணிருக்கேன்னு காட்டுது. ஒரு ஐபி இந்த ரேஞ்ச்ல அலோகேட் ஆயிடுச்சு. அப்போ ஒருத்தன் கனெக்ட் ஆயிட்டான், அது வந்துருச்சு. அவனுடைய கனெக்ஷன் எப்படி இருக்கு, அவன் எவ்வளவு பேர் இது உள்ள வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கான், எவ்வளவு ஆக்சஸ் பண்றான், என்ன பேக்கெட் போயிட்டு இருக்கு, எவ்வளவு பேக்கெட் கேப்சர் ஆயிட்டு இருக்கு, எல்லாத்தையும் பிடிக்கலாம், எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் VPN கேட்வேல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஓகே, கனெக்ஷன் பார்க்கலாம். அதுல என்ன எவ்வளவு கனெக்ஷன் ஹிட் ஆகுது, எவ்வளவு கனெக்ஷன் கான்ஃபிகர் ஆகுது. இல்ல சரி ஓகே, இது ஒரு கனெக்ஷன். இன்னொரு கனெக்ஷன் கிரியேட் பண்ண முடியும். இன்னொரு ரேஞ்ச் ஆஃப் கனெக்ஷன்ஸ் பண்ண முடியும். இன்னொரு சர்டிபிகேட் அத்தாரிட்டி கொடுத்து அவங்கள நீங்க கூப்பிட்டு போகலாம். இல்ல ரேடியஸ் கொடுத்துட்டு ரேடியஸ் சர்வர் கூப்பிட்டு போகலாம். AD ஆத்தென்டிகேஷன் AD ஆத்தென்டிகேஷன். எந்த தேர்ட் பார்ட்டியும் சப்போர்ட் பண்ணாங்க. அசூரோட டாக்குமெண்ட்லயே எல்லா ஸ்டெப்ஸும் இருக்கு. ஒழுங்கா கரெக்டா ஃபாலோ பண்ணனா, நான் மறுபடியும் சொல்றேன், இவந்தோ
நீங்க தான் தப்பு பண்ணுவீங்க, அசூர் தப்பு பண்ணாது. நான் பண்ணிட்டேங்க, நான் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டேங்க, ஒர்க் ஆகலைன்னா நீங்க தான் ட்ரபிள் ஷூட் பண்ணணும். நான் சொன்னதுன்றது நான் கண்டுபிடிச்சது சொல்ல, அசூர் சொன்னதை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். இது இப்படிதான் ஒர்க் பண்ணணும், அது அப்படிதான் ஒர்க் பண்ணும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் VPN கிளைண்ட் கிட்ட போகணும். நான் சைட் டு சைட் இன்னும் காட்டல, சைட் டு சைட் காட்டுறது கஷ்டம், பாயிண்ட் டு சைட்டாவது காமிச்சிடலாம், ஏன்னா லேப்டாப் இருக்கு காமிச்சிட்டேன். சைட் டு சைட்னா டேட்டா சென்டர் வேணும்ல, ரவுட்டர் வேணும்ல, ஆனா அதை நான் தியரிட்டிக்கலா சொல்றேன். அப்பயும் நான் விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே தான் கிரியேட் பண்ணணும். அடுத்த கிளாஸ் வெனஸ்டே கிளாஸ் ஆரம்பிக்கும் போது, டியூஸ்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஆல்ரெடி விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே கிரியேட் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பேன். ஏன்னா அது கிரியேட் பண்ணதுக்கு இன்னொரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா டைம் ஆயிடும். ஸோ நான் அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே கிரியேட் பண்ணிட்டே ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ நம்ம பார்க்க போறது பாயிண்ட் டு சைட் கிடையாது, பாயிண்ட் டு சைட் பத்தி பேச மாட்டோம். டைரக்டா சைட் டு சைட் போயிடும், கனெக்ஷன்ஸ்ல போயிட்டு சைட் டு சைட் விநெட் வேணும், இது 2 ஆப்ஷன் போகும். இது வேண்டாம், இதுதான் பார்த்துட்டுமே. ஸோ இது 2 போகும். இதை வந்து தியரிட்டிக்கலா கம்ப்ளீட் பண்ணும். அதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த கிளாஸ்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும் அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் செய்யும். ஓகே, உங்களை யாரையும் நான் டிஸ்கரேஜ் பண்ணல, ஆனா நீங்க எனக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் தான் உங்க கிளாஸை ஃபர்தரா கொண்டு போகும். நான் பண்ணங்க, இது மாதிரி ஒர்க் பண்ணல, ஒருத்தர் 2 பேர் தான் கம்யூனிகேட் பண்றீங்க, அது பத்தாதுன்றேன். எல்லாருமே பே பண்ணிருக்கீங்களா, எல்லாருமே கஷ்டப்பட்டு தானே பே பண்றீங்க, கத்துக்கணும் தானே உள்ள வந்திருக்கீங்க, ஏன் எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டீங்க? அதுதான் என்னோட ஒரு கொஸ்டினாவே இருக்கு. க்ரௌட் பேஸ்னா என்ன, பாலிசி பேஸ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒண்ணு இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த லேபை கம்ப்ளீட் பண்ணுங்க. இன்னும் நம்ம விர்ச்சுவல் கேட்வே முடிக்கல, அதுல சைட் டு சைட் வச்சுட்டு முடிக்கும்போது இந்த FQA டிஸ்கஸ் பண்ணுவோம், ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் எதை படிங்கன்னு சொல்லணும் அதை படிங்க, அப்பதான் நீங்க என் கூட வர முடியும். ஸோ ஓகே, நான் இதை இப்ப எனக்கு இன்னொரு வேலை இருக்கு, என்ன தெரியுமா, இதெல்லாம் ப்ராப்பரா ரிமூவ் பண்ணணும். அப்படியே டெலிட்னு கொடுத்துட முடியாது, சரிங்களா? நிறைய வேலை இருக்கு. இந்த கிளாஸை முடிச்சுட்டு நான் ஒரு 20 மினிட்ஸ் உட்காந்து தான் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அந்த வேலையை நான் பார்க்கணும். எனி கொஸ்டின்ஸ்?